فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வதேச பிறையை பின்பற்றுவதற்கு எதிராக வைக்கப்படக்கூடிய சில குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. சர்வதேச பிறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட ஒன்றுதான் என்பதற்கான ஆதாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து இந்த மாதிரி புரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி எனக்கு முந்தி பேசிய அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அவர் சொன்ன பல விடயங்கள் இருந்தாலும் அவைகளில் அவர் விட்ட சில விடயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? சூமூ லிருயதிஹி வஅஃதிரு லிருயதிஹி. நம்முடைய பாஷையில் அதுக்கு மொழிபெயர்த்தால், பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள். இந்த ஆர்டர் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் சொல்லப்பட்டது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்தின் எண்ணிக்கையை சொல்கிற போது, மாதம் என்றால் 29 என்று ஒரு தருணம் கையை விரித்து 10 10 9 என்று விரலை மடித்து காட்டி சொன்னார்கள். அப்ப இஸ்லாமிய மாதம் அடிப்படையில் 29. 29 பிறை தென்பட்டால் நீங்க நோன்பை பிடியுங்கள். 29 பிறை தென்படாவிட்டால் 30ஆக பூர்த்தி செய்யுங்கள். இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 29 ஷாபா மாதத்தை முடித்தவர்களும் இருப்பார்கள். பூமி உருண்டை என்பதால் 29 ஆரம்பத்தில் உள்ளவர்களும் இருப்பார்கள். காலப்பொழுதிலே ஒருவர் இருப்பார், மகரிபான நேரத்திலே ஒருத்தர் இருப்பார். இப்ப 29 முடித்த நிலையில் இருக்கிற போது பிறையை கண்டவர் நோன்பு நோக்கிறார். ஒன்று. இரண்டாவது, பிறை கண்ட சாட்சி யாருக்கெல்லாம் போய் சேர்கிறதோ அந்த செய்தி எந்த ஒரு பிரதேசத்தையும் வரையறை செய்யாமல், பிரதேசவாதம் என்று இல்லாமல் எவருக்கெல்லாம் அந்த செய்தி கிடைத்ததோ அவர்கள் எல்லோருக்கும் அதை கொண்டு புது மாதத்தை தொடங்கி நோன்பு பிடிப்பது அவசியம். அதற்கு பின் மணித்தியாலங்கள், பல மணித்தியாலங்கள் கழிய 29 கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் முடிப்பார்கள். முடிய 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 அவர்களுக்கு அடுத்த நாள் தொடங்குகிறது. இப்படி ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த செய்தி கிடைத்துவிட்டால் மாதத்திற்கான அந்த பிறையை வைத்து எவர்களுக்கெல்லாம் செய்தி கிடைத்ததோ அவர்களெல்லாம் நோக்க வேண்டும். இதற்கு ஆதாரம் என்ன என்பதை பற்றித்தான் அவரும் விளங்கப்படுத்தினார். அடிப்படை ஆதாரம் பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள். அப்படி என்றால் பிறை தென்பட்டு விட்டால் 29 முடிந்ததும் மாதம் தொடங்கிவிட்டது 29 முடித்தவர்களுக்கு. அது எந்த ஒரு ஊரையோ எந்த ஒரு நாட்டையோ வரையறை செய்யாது என்பதுதான் நாங்கள் கூறுகின்ற அந்த ஹதீஸில் இருந்து வர கருத்து. சரி, இதை சொல்லி தொடர்பான ஆதாரங்களை அவர் பேசினார். கேட்காதவர்கள் அவற்றை முழுசா கேளுங்கள். சரி, இந்த நேரத்தில் எங்களோட பாமர மக்கள் மத்தியில் சில கேள்விகள் மௌலைமார்களால் எழுப்பப்படும், முன்வைக்கப்படும். மக்கள் அறியாதவர்கள் அதானே என்னட்டு போவாங்க. அந்த கேள்விக்கு பயிற்சி சொல்லணுமா இல்லையா? சரி, ஒரு கேள்வி என்ன? இப்ப எனக்கு ஒருத்தர் கேட்கார், ஏ மௌலவி, கண்டுபிடி கண்டுபிடி என்று தானே வருகிறது, நீங்க காணாத பிறையை வச்சு எப்படி எடுத்தேன் என்று இப்ப இந்த சகோதரர் கேட்பார் என்று வைப்போம்.
நான் இப்ப அந்த சகோதரத்தை கேட்பேன், நீங்க நோன்பு பிடிச்சீங்களா? ஓம்பர். நீங்க கண்டீங்களா? இல்லம்பர். உங்களோட ஊர்ல கண்டாங்களா? இல்லம்பர். அப்ப எப்படி பிடிச்சல்? ரேடியோவில் அறிவிச்சாங்க. ரேடியோ சிலோனுக்குள்ள இருக்கிற அறிவிப்பாளர் கண்டாரா? சரியாம்பர். இல்ல அவருக்கு உலமா சபை சொன்னது என்பார். உலமா சபை கண்டாங்களா? இல்லையா? என்னையாம் கிண்ணியாவில் கண்ட என்று அங்குள்ள உலமா சபை சொல்லி அந்த செய்தி உலமா சபை கொழும்புக்கு வந்து அந்த செய்தியை ரேடியோ சிலோனுக்கு கொடுத்து அறிவிச்சு பிடிச்சு. அப்ப நீங்க கண்டு காணாத புறையத்தான பிடிச்சேல் என்றா அப்பதான் அடையப்பா அந்த கேள்வி போலதானே என்று அவருக்கு விளங்குது. அப்படி சொன்ன நாங்க சொல்ல தம்பி உங்கள் மாதிரி தான் நாங்களும். நீங்க என்ன செஞ்சீர்கள்? உங்களோட மூத்தாப்பட காலத்தில் உங்களோட பேர் வேலையிலிருந்து மட்டும்தான் கண்டையல் பிடிச்சேன். எப்ப ரேடியோ 1925ஆம் ஆண்டு வந்து சொன்னார் தானே, அதுக்கு முந்தி உங்களோட ஊர்ல கண்டாத்தான் உங்களுக்கு தெரிஞ்சுது. கிண்ணியாவில் பிற கண்டா தெரியுமா? தெரியா. அப்ப என்ன செய்வேன்? உங்களோட ஊர்ல கண்டுபிடிச்சத நீங்க ஏன் உங்களோட மூத்தப்பாமார் காலத்தில் இந்த நடைமுறையை விட்டையல்? வாப்பட வழியான சரி, அதை ஏன் விட்டையல்? உங்களோட மூதாதையர் இஸ்லாம் இந்த நாட்டுக்குள் நுழைஞ்ச காலத்தில் இருந்து ரேடியோ மூலமாக இலங்கைக்கு முழுசாக அறிவிக்கும் வரையில அவரை ஊர்ல கண்டுதானே பிடிச்சேன். கிண்ணியாவில் கண்ட புற பேர் வேலைக்கு தெரியுமா? தெரியா. கல்முனையில் கண்ட புற தெரியுமா? தெரியாம இருக்கும். மன்னார்ல கண்ட புற தெரியுமா? தெரியாம இருக்கும். அப்ப எப்படி நீங்க பிடிச்சேல்? உங்களோட ஊர்ல கண்டுபிடிச்சேல். இப்ப உங்களோட ஊர்ல இருந்து காணாம ஏன் நீங்க பிடிக்கல என்று கேட்டால், அப்ப நீங்களோட மூத்தாப்பா மாற வழிமுறைக்கு மாறுபட்டீங்களா இல்லையா என்று கேட்டால், ஏன் மாறுபட்டேன்? இல்ல அந்த காலத்தில் மன்னார்ல கண்ட புற எங்களுக்கு தெரியாது. இப்ப ரேடியோ வந்ததால டெலிபோன் வந்ததால அறிவிக்கிற வாய்ப்பு வந்துட்டு ரசூலுல்லாஹ் புறைய கண்ணத்தார பிடிக்க சொன்னார்கள். ஊர் ஊராக கண்டா பிடிங்கன்னு சொன்னாங்களா என்று கேட்க. அதைத்தான் பாப்பா நாங்களும் சொல்றோம். ரேடியோ என்பது நாட்டுக்குள்ள முந்தி சென்னது. இப்ப சேட்டலைட் உலகம். அமெரிக்காவில் இப்ப கிரிக்கெட் விளையாடுறான். இவனத்திற்கு என்ன செய்யறான்? நீ செது பேரி, நீ ஒருவருக்கு பிரியராக இருந்தால், அவன் உன்னை பெட் பண்றவனாக இருந்தால், மச்சான் அடிடா 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 இங்க செய்யறான். நீ அவனை ரேசேத்துறாய். உன்னை சத்தம் கேட்க மாட்ட அவனுக்கு விளங்குதானே? நீ அவனோட இருக்காய். அந்த காலத்தில் உலகம் ஒரு ஊராக இருந்தாலும் ஊரை தொங்கல்ல இருந்து இந்த ஊருக்கும் ஊரினுடைய எந்த தொங்கலுக்கும் இந்த தொங்கலுக்கும் 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த தொங்கல்ல இருந்து கண்ட பிறட செய்திய இந்த தொங்கலுக்கு சொல்றதுக்கு வரணும். எவ்வளவு நேரமாகும்? 3 கிலோமீட்டர் நடந்து வரதுக்கு எவ்வளவு நேரமாகும்? ஒரு அரை மணி நேரமாக ஆகுமா இல்லையா? வரணும். உலகம் இப்ப இருக்கிற இருப்பு அமெரிக்கா கீழருக்கு, ஸ்ரீலங்கா இங்க இருக்கு. அங்க இருந்த செய்தியை இங்க பாஸ் பண்றதுக்கு அரை மணி நேரம் தேவையா? 30 செகண்ட். அவனத்தே பார்த்துக்கிறிக்கா on the movement, அந்த சேம் டைம்லயே நீ பார்த்துக்கிறிக்காய். அப்ப அங்கிருந்த உலகத்தை, அங்கிருந்த ஒரு ஊரை விட உள்ளங்கை உலகமாக இருக்கி. அப்ப காணாத பிறையை வைத்து உனக்கு பிறை கண்ட செய்தி வந்து விட்டதால் பிறையை நாம காண தேவையில்லை. ஆரோ ஒரு முஸ்லிம் கண்டுவிட்டால் ரசூலுல்லாஹ் தான் காணவில்லை. இப்னு உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே நான் பார்த்தேன் என்று. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டது ஒரு ஆள், கட்டளையிட்டார் யாருக்கு? அவருடைய ஆட்சிக்கு அந்த நேரம் மதீனாதான் ஆட்சி. அவருடைய மக்களுக்கு எல்லோரும் அறிவிப்பு செய்யப்பட்டது. எடுத்தாங்களா இல்லையா? இன்னொரு ஹதீஸ் மௌலவி சொன்னாரு, ஆட்சிக்கு வெளியே சென்றவர்கள், மதீனாவுக்கு வெளியே சென்றவர்கள் நேற்று பிறைய கண்டு போட்டு 30வது நாளிலே நோன்பு பிடிச்சிக்கிறாங்க ரமதானின் கடைசியில. அப்ப வாராங்க பிரயாணம் போனவங்க எங்கேயோ வழியில, மதீனாவுக்கு வெளியில மகரிபுக்கு அந்த பிறையை கண்டுவிட்டு நேற்று இன்று மகரிபுக்கு சற்று முன்னர் வந்து சொல்றாங்க, நேற்று கண்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் பிறை கண்டு விட்டார்கள். இது நமது நாடு இல்ல பாப்பா, நீங்க கண்ட காவிரிகளுடைய பிரதேசம், அந்த ஏரியாவில் காண்ட பிறையை நாம் எடுக்க இயலாது. அது என்ன?
அது வேற நாடு, அது குஃபார்கள் வாழ்ற நாடு, அது நமக்கு இல்ல. மதினா என்ற நமது ஆட்சிக்குட்பட்ட பிரதேசம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? எங்க சொன்னார்கள்? அப்படி இருக்கா? அல்லது நபிகளார் கண்டுபிடி என்றால் நீகானு அல்லது கண்டவன் சொன்ன சாத்தியம் நம்பகமாக இருந்தால் அதை பிரதேசம் பார்க்காமல் நாடு பார்க்காமல் அதை எடுத்து நடைமுறைப்படுத்தானே வழிகாட்டினார்கள். அது அன்றிருந்த மதினமா நகரத்தை விட இப்ப இருக்கிற உலகம் என்னங்க சிறுசா இல்லையா? எதுவரை சிறுசி? சேட்டலைட் இருக்கும் வரை, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இருக்கும் வரை, ரேடியோ இருக்கும் வரை சிறுசி. அது இல்லாம போய்த்தென்றால் பெருசா பேத்திரும். அதை வைத்துத்தான் நீங்க மாறினீர். உங்க மூத்தப்பாமாருடைய நடைமுறையை விட்டு ஏன் மாறினீர் என்ற கேள்விக்கு பதில் என்ன? என்ன ஆதாரம்? இமாம்கள் சொன்னார்களா? அன்புக்குரிய சகோதரி, நான் இப்ப இமாம்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத சொல்ல போறேன். அதுல ஷாஃபி, நம்ம நாட்டில் பின்பற்றப்படுறது என்ன? ஷாஃபி மதுஹப், ஹனஃபி, ஹம்பலி, மாலிக், 4 மதுஹபுகள் இந்த உலகத்தில் பின்பற்றப்படுறேன். இந்த 4 மதுஹபில் எந்த மதுஹபுடைய அக்காலத்து இமாம்களும் நாட்டுக்கு நாடு புரை என்று சொல்லவில்லை. எந்த இமாமும் எந்த கிதாபிலையும் சொல்லல. லைவா போகுது. நாட்டுக்கு நாடு பிறை என்ற கருத்து எப்ப வந்தது? நவீன இப்ப வந்தது, அண்மை காலத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட கருத்து. என்ன சொல்லியிருக்காங்க? இதை ஏன் நான் சொல்லணும்டா, சர்வதேச பிறையை நடைமுறைப்படுத்துகிற போது இந்த லோக்கல் பிறையை பின்பற்றக்கூடிய சில மௌலைமார்கள் இவர்கள் வழிகேடர்கள், முன்வந்த இமாம்கள் எல்லாம் இப்படி சொல்லல, ஹவாரிஜிகள் என்று சொன்னாங்க. அதை பார்த்து சர்வதேச பிறையை நடைமுறைப்படுத்துறவங்களை பார்த்து ஹவாரிஜிகள் என்று சொன்னாங்க. அப்ப என்ன செய்ய வேண்டிய? ஹவாரிஜ் என்ற மௌலான். ஹவாரிஜ் என்றால் யாரு? ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்குது. இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற போது அந்த ஆட்சியாளருக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று ஒரு சமூகம் வெளியிறங்கினால் அவர்களுக்கு தான் சொல்ல ஹவாரிஜ். முதலாவது ஹவாரிஜிகள் வெளியிறங்கினது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கட்டுப்பட மாட்டோம் என்று வெளியிறங்கினாங்க. அவர்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்தார்கள். அவர்கள் வளர்ந்து அலி ரலியல்லாஹு காலம் அலி ரலியல்லாஹு அவர்களையும் கொலை செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்து அவர்களை அழித்தார்கள். ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தார்கள், அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். இப்ப இந்த இலங்கை நாடு இருக்கல்லவா, இந்த இலங்கை நாட்டில் இந்த இலங்கை நாட்டுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று ஒரு சாரார் முடிவெடுத்து எங்களுக்கு தனி நாடு வேணும் என்று சொன்னாங்களே இல்லையா? ஒரு சாரார் இஸ்லாத்தின் பார்வையில் அவர்களே யாரு? இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அவர்களுக்கு இஸ்லாம் என்ன தீர்ப்பு கொடுக்கும்? ஹவாரிஜ். இவர்கள் தான் ஹவாரிஜ்ங்கிற. ஆனா இப்ப யாருக்கு ஹவாரிஜ்ங்காங்க? பிறையில உலமா சபை சொல்ல கருத்தை பின்பற்றாதவர்களுக்கு ஹவாரிஜ் என்று சொல்லாங்க. இது எந்த மதுஹபில இருந்து நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஷாஃபி மதுஹபில நீங்க பின்பற்ற மதுஹப் தானே? அல்லது நீங்க குர்ஆன் ஹதீஸ் தானே? குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றவர்களாக இருந்தாலும் மதுஹப் பின்பற்றவர்களாக இருந்தாலும் இப்படி ஒரு கூற்றை எந்த இமாம் சொன்னார் ஹவாரிஜ் என்று? அப்ப இமாம்கள் செல்லவில்லை, குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாததை நீங்கள் கூறி ஹவாரிஜ் என்றால் வழிகேடு இல்லாததை பார்த்து வழிகேடு என்றால் என்னது? அதுவே வழிகேடு. ஒருத்தன் வழிகேடு இல்லாததை பார்த்து மனோ இச்சை பிரகாரம் எந்த ஆதாரம் இல்லாமல் சொன்னால் அவன் ஒரு வழிகேடு. அது ஒரு பிதத்தான கருத்து. இவர்கள் அவ்வாறு கூறுவதை போன்று கூறியிருந்தால், ஊரில் இருக்கிற உலமா சபைக்கு கட்டுப்படாத ஹவாரிஜ் என்றிருந்தால், தௌஹீத்வாதிகள் எல்லோரும் இப்ப இருக்கிற இலங்கையில் இருக்கிற தௌஹீத்வாதிகள் இருக்கட்டும், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றணும் என்று எத்தனையோ இமாம்கள் அறிஞர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு இமாம் தான் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ். ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் இந்த 4 மதுஹபிலேயும்
3 தலாக் என்று ஒருவர் சொல்லிவிட்டால் பொண்டாட்டி தலாக் 3 தலாக். இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர் இதுக்கு மாற்றமாக தீர்ப்பு கொடுத்தார். அப்படி சொன்னால் 3 தலாக்கு செல்லுபடியாகாது, அது 1 தலாக் தான். மொத்த உலமாக்களும் அன்று இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அவருடைய காலத்திலே அவ்வளவு உலமாக்களும் எதிர்த்தார்கள். இவர் தனியன் என்று சொன்னார். அவரை ஜெயில போட்டார்கள் பல மாதங்கள். குர்ஆனை பின்பற்றக்கூடிய தௌஹீத் மௌலைமார்களே, நீங்க அவரை ஹவாரிஜ் என்று சொல்வீங்களா? ஃபிக்ஹ் மஸலா அகீதா பிரச்சனை அல்ல சொல்வீங்களா? என்ன சொல்வீர்கள்? இல்ல, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின்படி ஆதாரம் தெளிவாக இருந்தால் ஷாஃபி என்று பார்க்கக்கூடாது, ஹனவி என்று பார்க்கக்கூடாது, ஹம்பலி என்று பார்க்கக்கூடாது, மாலிக் என்று பார்க்கக்கூடாது, அதை தெளிவாக சொல்லணும் என்று சொல்லையல். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னது சரியா பிழையா? சரி. அப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்தது. அந்த சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய இஸ்லாமிய காதிகள் எல்லாம் இருந்தாங்களே, அவங்களுக்கு மாற்றமா தீர்ப்பு கொடுத்தாரு. அப்ப இப்னு தைமியா ஹவாரிஜ் என்று சொல்லலா என்றால் இல்ல, அவர் சரியா சொன்னார். ஏன் சரியா சொன்னார்? ஆதாரம் அப்படி இருக்கு. அப்ப ஃபிக்ஹ் மஸலா இருந்தாலும் ஆதாரம் இருந்தால் அதை தெளிவாக சொல்லணுமா இல்லையா? ஆனா என்ன கேட்கிறார்கள் சில மௌலவிமார்கள், இது சில மௌலவிமாருடைய கேள்வி, ஃபிக்ஹ் மஸலாவில இப்படி தெளிவுபடுத்தணுமா? நம்முடைய நாட்டில் தௌஹீத்வாதிகள் என்று உருவானார்கள். ஆங்காங்கே பள்ளியை கட்டினார்கள். பள்ளியை கட்டினார்கள். சுபஹுல குனூத்தோதில்லை. ஷாயி மதப்படி என்ன குனூத்தோதில் இருக்கா இல்லையா? ஷாயி மதப்படி சுன்னத். நீங்க என்ன செய்தீர்கள்? நாட்டில் ஊரில் குழப்பத்தை ஏற்படுத்தலாமா? இப்ப கேட்காங்க, நீங்க பிறை என்று நடைமுறைப்படுத்தினால் ஊரில் ஒரு குழப்பம் பெருகுது, இதை சொல்லி குழப்பணுமான்னு கேட்கிறாங்க நம்ம கிட்ட. ஏங்க அப்படி இருந்தா நீங்க ஏன் தனிப்பள்ளியை கட்டி குனூத்தோதுறதுக்கு குனூத்தோதுறது இது ஹதீஸ்ல இல்ல, அது ஷாஃபி இமாமுடைய கருத்து. அதை போய் நாம பள்ளியில சொல்லுதால் இமாம்கள் சொல்லிக்காங்க பிரச்சுரப்படுத்துவார்கள். நாம அதை பத்தி மக்களுக்கு வழங்கப்படுத்துவோம். எத்தனை நிகழ்ச்சி நடத்தினீர்கள்? எதுக்காக? தொழுகை என்ற ஒரு விஷயம் இருக்கின்றதை நிரூபிக்கையா? எதுக்காக? ஷாஃபி இமாம் சொல்லார் குனூத்திரிக்கி சுபகுல, ஹனஃபி இமாம் சொல்லார் இல்ல, ஆதாரத்தின் அடிப்படையில் ஷாஃபி இமாம் தவறு என்று சொல்லி எத்தனை நிகழ்ச்சியை நடத்தினீர்கள்? எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தது. அது ஒரு பக்கம். இன்றைக்கு தௌஹீத்வாதிகளுக்கு இடையிலேயே ஒருவர் செல்லார் விரல் ஆட்டணுங்க, இன்னொரு செல்லார் ஆட்டு தேவையில்லைங்க நீட்டுங்க, ஒருவர் செல்லார் நெஞ்சில் அக்பர் ஆட்டணுங்க, இன்னொரு செல்லார் இல்லை கீழே இறக்கினா போதுமுங்க. சரி, அந்த நேரம் என்ன செஞ்சு நம்மளோட பக்கத்து மஹல்லா நாம தொழுகிற பள்ளி நெஞ்சில ஹஜ்பின் காட்டினால் ஃபித்னா வரும் என்று வாயப்பத்திக்கு இருந்திருக்கணுமா இல்லையா? இல்லை, அது ரசூலுல்லாஹ் செய்தார்கள். ஒரு விடயம் என்றால் நாங்கள் விடமாட்டோம், உசிர் போனாலும் நடைமுறைப்படுத்துவோம் என்று எப்படி வீரியமா ஏன் இறங்கினேன்? அந்த காலத்தில் அப்படி பிரச்சாரம் செய்தார்கள். பிள்ளையா வாய்மூடி இருந்திருக்கணும் என்று சொல்லலா? அல்லது ஹக்கு இதுதான் என்று தெரிஞ்சால் உம்மா பார்க்கப்படா, பாப்பா பார்க்கப்படா, இமாம்கள் பார்க்கப்படா. இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒரு பக்கம் இருக்கிறது, அவர் பக்கம் ஒரு பக்கம் இருக்கிறார். எடுத்து சொன்னாரே இப்படி எத்தனை மசாலா. சரி, இப்ப வார் சர்வதேச புரை வழிகேடா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம்களை கருத்தை சொல்லி போட்டு இன்னொரு விஷயத்தை சொல்லணும். பாருங்க, உலகத்தில் ஆக கூடுதலாக பின்பற்றப்படுறது ஹனஃபி மذஹப். இந்த மذஹப் ஹனஃபி இந்தியாவில் இருக்கு, பாகிஸ்தானில் இருக்கு. ஹனஃபி மذஹபுடைய தீர்ப்பை ஹனஃபி மذஹபினுடைய புக்குகளிலேயே எழுதி வைத்திருக்கிறார்கள். சரியா? என்ன சொல்லார் இமாம் இப்னுல் ஹுமாம் அவருடைய ஃபத்வுல் கதீர் என்ற ஹனஃபி மذஹப் கிதாப். இப்போ ஒரு 600 வருஷத்துக்கு முந்தி, எத்தனை வருஷத்துக்கு முந்தி? 600 வருஷத்துக்கு முந்தி இந்த பிறையை கண்டு நோம்பு முடியும் ஹதீஸ் இருக்குதானே, இந்த ஹதீஸ் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துக்கும் ஒரே கட்டளை. அது எப்படி சொல்லார் என்றால், ஏதேனும் ஒரு பட்டணத்தில் பிறை தென்பட்டது உறுதியானால், எங்கேயோ ஒரு பட்டணத்தில் லஸிம சாயிரன்னாஸ், ஏனைய எல்லா மக்களுக்கும் நோன்பு கடமை. அதை திருப்பி வழங்கப்படுத்துகிறார். ஃபயல்ஸமு அஹ்லல் மஷ்ரிகி பிருயதி அஹ்லில் மக்ரிபி. பூமியினுடைய கிழக்கு பிராந்தியத்தில் மேற்கு பிராந்தியத்தில் பிறை தென்பட்டு விட்டால், எங்க பூமியினுடைய மேற்கு பிராந்தியத்தில்
கிழக்கு பிராந்தியத்தில் உள்ளவர்களுக்கு முந்தி கடந்து போயிருப்பாங்க. கிழக்கு பிராந்தியத்தில் பிற தென்படாம 29 முடிச்சு கிழக்கு மாறி பாகரங்களை கிழக்குலையா மேற்குலையா முதல் மாறி பாகரங்களை நம்ம சமூக இந்த ஜோகிரபி படித்தந்தானே, அஸ்ட்ரானமி படித்தந்தானே. சூரியனுங்கால முதல் மாறி பூமியில பலத்தில் ஜப்பான் கிழக்கு பகுதி, கடைசி அஞ்சல் அமெரிக்கா. சரியானே? அந்த ஓட்டத்தை எடுத்தால் கிழக்கு பிராந்தியத்தில் உள்ளவர்கள் முந்திவிட்டார்கள், பிறையை காணல. ஆனா 29 முடிச்சிட்டாங்களா? மேற்கு பிராந்தியத்தில் உள்ளவர்கள் பிறையை கண்டால் மேற்கு பிராந்தியத்தில் உள்ளவர்களின் பிறையை வைத்து கிழக்கு பிராந்தியத்தில் இருப்பவர்கள் பிடிப்பது கடமை. எப்ப சொல்லிக்காங்க? ஹனவி மதுஹபுடைய தீர்ப்பு. அப்ப அந்த இமாம்களை வழிகேடு என்று சொல்லலாம். இதை எப்ப சொல்லாங்க தெரியுமா? எந்த காலத்தில் இதை நடைமுறைப்படுத்த சாத்தியம் இல்லையோ அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு நாள் நோன்பு என்கிற கருத்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் இப்படியான ஒரு காலம் வந்தால் என்ன செய்யுங்கள்? நடைமுறைப்படுத்துங்கள். எப்படி யோசிச்சிருக்காரு? நான் சுருக்கமா சொல்லி பண்ண கணக்கு விஷயம் பேசணும் தானே. சரி, அதுக்கங்கால இமாம் இப்னு ஆபிதீன் ஹனஃபி மذஹபுடைய முக்கியமான ஒரு இமாம். அவருடைய ஹாசியத்துல் அத்ல் முஹ்தார் என்ற அந்த கிதாபிலே என்ன சொல்லலாம்னா, ஹனஃபி மذஹபுடைய முக்கியமான இமாம் வஹுவல் முஅ்தமது இந்தனா, இதுதான் எங்க ஹனஃபி மذஹபிலே மிக உறுதியான கூற்று. சரி, ஒரு பக்கம். திருப்பி ஹம்பலி மذஹப் விட்ட பாருங்க. ஹம்பலி மذஹபில் என்ன சொல்லியிருக்காங்க? இமாம் இப்னு குதாமா ஒரு 700 வருஷத்துக்கு முந்தி போவோம். அந்த காலத்திலே ஒவ்வொரு மذஹபுடைய இமாம்கள் எப்படி சிந்திச்சிருக்காங்க. வைதாரால் ஹிலால இல்ல நிறைய இருக்கு, கொஞ்சத்தை சொல்றேன். அல் இன்சாஃப் ஃபி மஅரிஃபத்தி ராஜிஹி மினல் ஹிலாஃப், இமாம் மர்தாவி கிதாப். அதுல சொல்றார். அவர் இப்ப ஹிஜ்ரி 885 மௌத்தானவர். அதுக்கு முந்தி இமாம் இப்னு குதாமா, அதுக்கு முந்தி மௌத்தானவர். இவர் எல்லோரும் அவருடைய கிதாபில் சொல்றது சரியானே. அவர கிதாபில் என்ன சொல்லார்? வைதாரால் ஹிலால அஹ்லு பலதின், ஒரு ஊரை சேர்ந்தவர்கள் பிறையை கண்டால் லஸிமன் நாஸ குல்லஹும் அஸ்ஸௌ, மனிதர்கள் அனைவருக்கும் நோன்பு பிடிப்பது கடமை. ஹம்பலி மذஹபுடைய தீர்ப்பு. எப்ப சொல்லிருக்காங்க? அப்ப ஏன் நடைமுறைப்படுத்த? இது நடைமுறைப்படுத்த முடியாத காலம். எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? அந்த செய்தியை பாஸ் பண்ண முடியாத காலத்திலேயே அந்த மாதிரி சிந்திச்சிருக்கிறார்கள். அப்ப ஹம்பலி மذஹபுடைய தீர்ப்பு வழிகேடு என்று சொல்லலாம். இந்த காலத்தில் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு வந்து விட்டது. ஹனஃபி மذஹபடி நடைமுறைப்படுத்தணும், ஹம்பலி மذஹபடி நடைமுறைப்படுத்தணும். ஏன் நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை? நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிற காரணம் அவனுக்கு ஆட்சி தேவை. இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தணும் என்ற காலம் என்னஞ்சிட்டு அந்த சிந்தனை இல்லாம போயிட்டு. சரி, அதுல இமாம் இப்னு குதாமா ரஹ்மஹுல்லாஹ் ஒரு ஆதாரம் சொன்னார், பல ஆதாரங்களை சொன்னார். அதில் அவர் என்ன சொன்னார்டா, அவர் சர்வதேச பிறைக்கு ஒரு ஆதாரம் காட்டுறார். எங்களுடைய கூற்றுக்கு ஆதாரம் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், உங்களில் யார் ரமலான் மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். அப்ப இதுல என்ன ஆதாரம்? எப்படி இருக்கீங்க? யார் என்று தான் அல்லாஹ் சொன்னான். ரமலான் மாதத்தை பிறையை கண்டு அடைவார், பிறை கண்ட செய்தியை கிடைத்தால் அடைவார். அப்படி யாருக்கெல்லாம் பிறையின் செய்தி கிடைத்து விட்டதோ, 29 முடித்து விட்டாரோ, அவருக்கு பிறையின் செய்தி கிடைத்து விட்டதால் அவர் நோன்பு நோக்கட்டும். இங்கே ஊர் பிரதேசம் நாடு பிரதேசம் என்பது வரவில்லை. இது ஒட்டுமொத்த மக்களையும் குறிக்கிறது. யார் கூறார் இந்த கருத்தை? ஹம்பலி மذஹபுடைய ஆகப்பெரிய முஃப்தி. சரி, இது அங்கால. அதாவது சொல்லார், 2 நம்பகமான சில சாட்சிகள் சொல்லுவதன் மூலம் இந்த நாள் ரமலானுடைய நாள் என்பது தரிபட்டு விட்டால்
فوجب صومه على جميع المسلمين. அந்த நாளையில் நோன்பு பிடிப்பது அனைத்து முஸ்லிம்களுக்கும் கடமை. அந்த காலத்தில் இதை சொல்லிக்காங்க 600 வருஷத்துக்கு முந்தி. பிடிக்க போனாலும் இப்போ என்ன செய்யலாங்க? இல்லை எங்களோட பாப்பா மாதிரி ரேடியோ வந்ததுக்கு பிறகு இலங்கைக்குள்ளாம் பிடிச்சாங்க. ரேடியோ வந்தது பிறகு இலங்கைக்குள்ள பிடிச்சாங்க. அதுக்கு முந்தி நீங்க ஊருக்கு ஊர் பிடிச்சேன். ஏன் மாறினேன்? நாட்டுக்கு நாடு பிடிக்கணும் பண்ணி எந்த இமாம் சொன்னார்? ஷாஃபி இமாம் சொன்னாரா? சொல்லவில்லை. எந்த கிதாபிலும் கிடையாது. முன்வந்த இமாம்கள் மாலிக் மத்ஹபை பாருங்கள் என்ன சொன்னார்கள். சுருக்கமா சொல்ல إذا رؤي الهلال في قطر من الأقطار أما الصوم سائر البلاد الإسلامية قريبا أو بعيدا إلا البعيد جدا كما بين خراسان والأندلس. என்னையாம் பூமியின் ஏதோ ஒரு கோணத்தில் பிறை பார்க்கப்பட்டால் அனைத்து இஸ்லாமிய பிரதேசங்கள் அனைத்தில் உள்ள மக்களுக்கும் எல்லோருக்கும் நோம்பாகிடும். எல்லோரையும் அது உள்வாங்கிக் கொள்ளும். அது கிட்ட இருக்கிற பிரதேசமாக இருந்தாலும் சரிதான், தூர பிரதேசமாக இருந்தாலும் சரிதான், மிக தூரமான பிரதேசத்தை தவிர. ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ். எப்படியா? ஸ்பெயினுக்கும் குராசானுக்கும் இடையில் உள்ள தூரம். ஸ்பெயின் ஐரோப்பா கண்டம், குராசான் ஈரான், ஈரான் ஒரு பகுதி. எந்த கண்டம்? கண்டம். இது இங்க இருக்கு, அங்க இருக்கு. இப்படி இருந்தால் தவிர அந்த காலத்தில் சாத்தியமா? சாத்தியம் இல்லை. ஆனால் சொல்லியிருக்கிறார்கள். இன்னமுடைய சொன்னார்கள். ஹாசியத்து துஷூகி அல ஷரஹில் கபீர் என்ற கிதாபில் என்ன சொன்னார்? சரியான சாக்கியத்தின் மூலமாக பிறை பார்க்கப்பட்டதென்கிற செய்தி எவருக்கெல்லாம் செல்கிறதோ அவர்கள் அனைவரும் மீது நோன்பு கடமை. எந்த மதபு? மாலிக் மதபு. எத்தனை மதபு வந்துட்டு? கிட்டத்தட்ட 3. வெனமிஜம் ஷாஃபி மதபு. நான் திருப்பவன் சொல்லன். நாட்டுக்கு நாடு என்று நீங்கள் கூறுகிற நாடு இருக்குத்தானே, அதுக்குள்ள பிடிக்கணும் என்று இருந்தால் உங்களோட மூத்தப்பா மாற காலத்தில் பிடிச்சது சரியா போலையா? இப்போ நீங்கள் நாட்டுக்கு நாடு பிடிக்கல தானே? உங்களோட 10 ரூபா என்ன கொழும்புல பிரதன் பட்டுட்டு நீங்கள் அறிவிச்சிட்டீர்கள், மட்டக்களப்பில் பிடிக்கல, சரியா போலையான்னு செல்வேன். சரி என்று சொல்ல பிள்ளை என்று சொல்லலா? பிள்ளை என்று செல்வேன். அப்போ உங்களோட மூத்தப்பா மாற காலத்தில் பிடிக்கல, சரியா போலையா என்ன செல்வேன்? அது அப்போ சரி. ஏன் சரி? அன்றைக்கு தெரியா, இன்றைக்கு தெரியுது. அத்தனை வாப்பா சொல்ல நாங்கள் சரி. ஷாய் மதாபில் என்ன இருக்கு தெரியுமா? 4 கருத்து. அதுல ஒரு கருத்து சர்வதேச புரை. ஷாஃபி இமாமுடைய கூட்டாக இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹ் அதை நக்கல் செய்கிறார். ஹாபில் இராக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய தரஹு தஸ்ரீப் என்ற கிதாபில் பலருடைய கருத்தையும் சொல்லிட்டு அது ஹாபில் இராக்கி. இப்ப நாம ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி போகணும். அவர் வாழ்ந்த காலம் மாபெரிய ஹதீஸ் கலை மேலாவி. அவர் சொன்னார் ஒரு கப்பில் தான் என்ன சொன்னாரு பாருங்க. இதா ரூய பிபல்தத்தின் ஏதோ ஒரு ஊரில் பிறை பார்க்கப்பட்டால் லஸிம அஹ்ல ஜமீஇல் பிலாதி அஸ்ஸௌம் அனைத்து பிரதேச மக்களுக்கு நோன்பு கடமை. அனைத்து எல்லாம் என்று சொல்லி போட்டு இவர் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர். மதுஹப் ரீதியாக ஹாஃபில் இராக்கி சொல்லி போட்டு சொன்னார் வஹுவ மதுஹப் மாலிக் வ அபி ஹனீஃபா வ அஹ்மத் வ லைஸ் இப்னு சஅத் வ ஹகாஹு இப்னு அல்-முன்திர் அன் அக்ஸரில் ஃபுகஹா. இதான் மாலிக் இமாமுடைய மதுஹப், அபு ஹனீஃபாவுடைய மதுஹப், அஹ்மத் இமாமுடைய ஹம்பலி மதுஹப், இமாம் லைஸ் இப்னு சஅத் அந்த ஒரு இருந்து மௌத்த அந்த அழிஞ்சிட்டு அவங்களோட மதுஹப். இதைத்தான் இமாம் இப்னுல் முன்திர் உலகத்தில் வாழ்ந்த அதிகமான மார்க்க சட்ட வல்லனை அறிஞர்களின் கருத்தாக எடுத்துச் சொல்லியுள்ளார். வபிஹி கால பாபு ஷாஃபிஈய்யா. இதே கருத்தை
ஷாஃபி மதுஹபை சேர்ந்த சிலரும் சொல்லியுள்ளார்கள். ஆனாம் ஷாஃபி மதுஹபை சேர்ந்த சிலரும் சொல்லியுள்ளார்கள். ஃபகாலு ஃபஇன்னஹும் காலு இன் தகாரபல் பலதானி ஃபஹுக்முஹுமா ஹுக்முல் பலதில் வாஹித். இரண்டு பிரதேசங்கள், இரண்டு ஊர்கள் பக்கத்தில் இருந்தால் அந்த ரெண்டு ஊருடைய சட்டம்தான் இரண்டு தூரமான ஊருக்கும் சட்டம். அவர்கள் பாவிக்கிற வார்த்தை பலத். பலத் என்றால் ஊருக்கு சொல்வார்கள், பிரதேசம் மனிதர் ஏதோ ஒரு பிரதேசத்தை சொல்வார்கள். இப்ப நாட்டுக்கும் சொல்வார்கள். இது கங்கால நேர் எதிரா ஷாஃபி மதுஹபில் இன்னொரு கருத்து இருக்கு. ஷாஃபி மதுஹபில் மிக முக்கியமான இமாம், இலங்கையில எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு இமாம். யார் தெரியுமா? இமாம் கஸாலி. தெரியுமா? இந்த பேர்கள் இப்ப நான் அழிக்குமா? நபீர் இலாஹ ஸமா கல்பல் கரீபி கமா. மைசாவில் இந்த பைத்தை படிச்சு கொடுப்பாங்க. கஸாலி இமாமுடைய உள்ளத்தை எப்படியா அல்லாஹ் முழுமையமாக்கினாயோ அது மாதிரி எங்களை உள்ளத்தை முழுமையமாக்க வேண்டிய தமிழை படிப்பாங்க. அப்படி படிப்பாங்க. சுபித்துவவாதிகள் எல்லாரும் அறிஞ்சவர் கஸாலி இமாம். கஸாலி இமாம் சுபித்துவவாதிகளிடத்தில் ஆக தொப்பில் இருக்கார். ஆன்மீகத்தின் உச்சத்தில் அனைத்து மைசாக்களிலும் படித்து கொடுப்பார்கள் அவருடைய கிதாபுகளை. அந்த இமாம் ஷாஃபி மதுஹப். அவரும் இமாமுல் ஹரமைன் ஷாஃபி மதுஹபினுடைய அடிப்படை ஹதீஸ் சட்டக்கலை விதியை படித்து கொடுப்பதற்கு ஒரு கிதாப் வச்சிருக்கார், வரக்காத் என்று. அதை எழுதின இமாம் இமாமுல் ஹரமைன் என்று சொல்லக்கூடிய அவர். எல்லா ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவருடைய கருத்து எல்லோரும் ஏற்றுக்கொண்ட அந்த இமாம். அவருடைய கருத்து என்ன தெரியுமா? கசர் ஜம்முடைய தூரத்துக்குள்ளதான் பிறையை நடைமுறைப்படுத்தணும். என்ன இலங்கை இல்லை, கசர் ஜம்மு செய்வோமே. ஷாஃபி மதுஹபில் கசர் ஜம்முடைய தூரம் எது படிச்சுக்கல ஸ்கூல் புத்தகத்தில்? 85, 6, 7 அந்த கிலோமீட்டர். இங்கிருந்து வேறு வேலை எத்தனை கிலோமீட்டர்? 85, 90. மாத்திரை வருமா? மாத்திரை 90 தூரமா? மாத்திரை தூரம். அப்ப வேறு வேலையில பிறகண்டால் கஸாலி இமாமுடைய கூற்றுப்படி மாத்திரையில் நோம்பு பிடிக்கல. அம்மந்தோடையில் பிடிக்கலுமா? பிடிக்கல. கிண்ணியாவில் பிடிக்கலுமா? பிடிக்கல. கிண்ணியா பிறையை இங்க எடுக்கலுமா? எடுக்கல. இது யார தீர்ப்பு? யார தீர்ப்புங்க? கஸாலி இமாமுடைய தீர்ப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப அந்த காலத்தில் இருந்த இமாம்கள் பெரும்பான்மையினர் சொன்னது லோக்கல் பிறையா சர்வதேச பிறையா? சர்வதேச பிறை கற்பனை பண்ண முடியாத காலத்தில், டெக்னாலஜிகள் இல்லாத காலத்தில் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதை இன்று நடைமுறை இலங்கை மக்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருப்பது எது? மதுஹபா அல்ல மார்க்கப்பட்டா? எது தடை? இங்க இருக்கிறவங்க ஷாஃபி மதுஹப். குர்ஆன் ஹதீஸ் வரி கொண்டவர்கள் மதுஹபுக்குள் கட்டுப்பட்டவர்களா? இங்க இலங்கையில நாங்கள் தௌஹீத்வாதிகள் என்றார்கள். எத்தனையோ ஜமா தௌஹீதுக்குள்ள அந்த டிஜே இந்த டிஜே கதை கிடைக்கு. இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லேன், அன்பிக்குரிய சாவலே நான் ஒரு டிஜேயும் கிடையாது. அன்சார் மௌலி என்கிறவர் தௌஹீத் ஜமாத்தும் அல்ல. இந்த ஜமாத்தா பிரிகிறதுக்கு உடன்பாடு ஒரு காலமும் கிடையாது. ஒரு காலத்தில் நான் தப்லீகில் இருந்தேன் 92 முந்தி. அது எனக்கு அறியாத காலம். அதுக்கு பிறகு நான் ஒரு டிஜேயும் இல்லை, ஒரு ஜமாத்தும் இல்லை. நோ அன்சார் சுன்னா முஹம்மதியா, நோ ஜமாத் இஸ்லாமி, நோ தப்லீகி, தௌஹீத் ஜமாத், நோ முஸ்லிம். நாங்கள் குரூப்பா இயக்கமா பிரிய இயலாது. அது மார்க்கம் சொன்னதல்ல. அதனால் எவ்வளவு சண்டை. சரி, அது வேறு பக்கம் இருக்கு. உலமா சபை ஷாஃபி மதுஹபுக்குள்ள இருக்கத்தால அவர்கள் நாட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்தினாங்க. தௌஹீத் சமூகம் என்ன செய்யணும்? உங்களோட நாட்டில் இருக்கிற மதுஹப் என்று பார்க்கணுமா? எது பார்க்கணும்? குர்ஆன் சுன்னான்னு பார்க்கணும். ஊரை பிரிஞ்சாலும் பரவாயில்லை, நான் விரலாட்டுவேன் என்றீர்கள். சொன்னீங்களா இல்லையா? நெஞ்சிலே அக்பர் ஆட்டுவேன் என்றுவேல்.
எந்த மசாலா விரலாற்ற இருக்கா இல்லையான்றதுல சர்ச்சை. அது மாலிக் மதபில் மட்டும்தான் ஆற்ற இருக்கு. ஒரு காலத்தில் வவுனியாவிலேயே மன்னாரிலேயே வெட்டி போட்டாங்க விரல் பிரச்சனை. எவ்வளவு உறுதியா இருந்து இன்றைக்கு லைவான ஹதீஸ் செஞ்சாங்க. அன்றைக்கு பலர் லைவான ஹதீஸ் செஞ்சாங்க விரலாற்றுவது. சவுதியினுடைய அறிஞர் ஷேக் பின் பாஸ் லைவ் என்று சொன்னார். அல்பானிமான் சரி என்றார். நாம் ஆய்வு செய்த நமக்கு லைவா பட்டது, நாம் அப்பயே சொல்லிட்டோம். அதனால நபி வழி தொழுகை என்ற ஒரு புத்தகத்தை எழுதினேன். ஆதாரமான ஹதீஸ்களை திரட்டினேன். அந்த புத்தகத்தை எழுதி மக்களுக்கு ஆதாரமான ஹதீஸ்கள் போய் சேரணும்ன்றதுக்காக அந்த புத்தகத்தை எழுதி வெளியாக்கிறோம். அது தொடர்பான ஒவ்வொரு ஆதாரங்களையும் போட்டு ஒக்குவு செஞ்சோம். அது இங்கே இருக்கும், தேவையான எடுத்துக்கோங்க. அதில் காசு ஒன்று நான் எடுக்கிறேன், அது எனக்கு இல்லை, அது அல்லாஹ்வுடைய பாதையில் நெஞ்சாச்சு. எங்களுடைய இஸ்லாமிய தௌவா சென்றதுக்கு அதில் வாரதை நீங்கள் எடுத்து தௌவாவை வழங்கட்டு சொல்லியாச்சு. இப்போ கொண்டு வந்திருந்தா அவங்க எடுத்துக்கோங்க. அப்போ இந்த விரலாட்டுதல்ங்கிறதோ அல்ல நெஞ்சில தக்பீர் காட்டுறதோ, நெஞ்சில தக்பீர் காட்டுற ஹதீஸி லைஃப் அந்த காலத்தில் நிறைய பேர் சொன்னார்கள். இல்லை என்னஞ்சாலும் செய்வோம் என்று அடம் பிடிச்சையிலே கேட்கிற கேள்வி என்னென்றால், அதனால் ஊர் பிரிஞ்சுதா இல்லையா? காக்கா தம்பிக்குள்ள சண்டை வந்ததா இல்லையா? ஒத்துமை குலைஞ்சதா இல்லையா? அது என்னஞ்சாலும் பரவாயில்லை என்று அடம் பிடிச்சையிலே குர்ஆன் சுன்னா என்றால் ஆதாரமான ஹதீஸ் என்ன சொன்னேன்? ஷாஃபி இமாம் சொன்னார், ஆதாரமான ஹதீஸை கண்டால் அதை எடுத்து நடங்கள், அதுதான் என மதுஹபு. மாலிக் இமாம் சொன்னார், ஆதாரமான ஹதீஸ் என்றால் அதனை பின்பற்றாதீர்கள், ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று சொன்னார் என்று ஒவ்வொரு இமாம்களையும் சொல்லி சொல்லி அவர்கள் சென்னையெல்லாம் ஹதீஸை பின்பற்றணும் என்று சொன்னார்கள். கொரோனா விஷயத்துக்கு வந்தோன்னா இல்லைங்க ஊர் ஒத்துமை குலைஞ்சிரும், நாட்டில் குலைஞ்சிரும். அப்போ முந்தி தௌஹீத் பிரச்சாரம் செய்தவர்கள் எல்லாம் என்ன முட்டாள்களா, அறிவியனர்களா? அவர்கள் ஆதாரமான ஹதீஸை பின்பற்றணும் என்ற ஆசையினால் அவர்களுக்கு இது சரியான ஹதீஸ் என்று சொல்லப்பட்ட போது உறுதியாக இருந்து பின்பற்றினார்கள். அல்லாஹ் அவர்கள் கூலி கொடுப்பார். லைவ் என்று தென்பட்டது விடுறார்கள். அதான் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது. ஆனா இப்ப என்ன சொல்லையல், நம்மளை என்ன சொல்வார்கள், நம்மளை வேறையா பார்ப்பார்கள். அன்றி சுன்னா என்ற அந்த ஒரு சுன்னா என்றாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா விடுபடக்கூடாது, ஆதாரம் என்றால் நிலைநாட்டப்படணும் என்று பலத்த போராட்டத்துக்கு மத்தியில் பள்ளிவாயலை கட்டினார்கள். அந்த பள்ளிவாயலில் குளிர்காய வந்தார்கள் பலர். அவங்களுக்கு இந்த போராட்டங்களின் வரலாறு தெரியாது. அதில் குறிப்பா பல மௌலைமார்கள் ஒரு அடிபட்டிருக்க மாட்டார்கள், ஒரு ஏற்றுப்பட்டிருக்க மாட்டார்கள். அதில் குறிப்பா சிலர் வெளிநாட்டுக்கு போகிறார்கள், படிக்கிறார்கள். அவர்களுக்கு தௌவா ஒவ்வொரு ஊர்லயும் பள்ளி எப்படி உருவான என்ற வரலாறு தெரியாது. அந்த ஒவ்வொரு ஊர்லயும் அந்த காலத்தில் பள்ளி உருவாவதற்கு எத்தனை பேர் அடிபட்டார்கள், எத்தனை பேர் ஜெயிலில் இருந்தார்கள், எத்தனை பேர் மனைவி மக்களை விட்டு தூரப்பட்டார்கள், எத்தனை பேர் ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள் என்ற எந்த கஷ்டமும் தெரியாத, காசிலே வாழ்ந்து காசோடு வந்து காசுதான் வருமானம் என்று பார்க்கக்கூடிய அதிகமான தௌஹீத் மௌலிமார்கள் உருவாகிவிட்டார்கள். காசு பயானுக்கு போனாலே காசு, காசு என்றால் பயான். கத்தம் பாத்தியாவில் 500 ரூபாய் உழைச்சவனை பலிகடன் என்று சொல்லிவிட்டு ஒரு பயானுக்கு காசு இல்ல நான் இப்படி வாரங்கிற காலமா மாறிவிட்டது. என்ன மௌலியை நீங்க எப்படி காய்க்கிறேன்னு சொல்லலா, பார்க்க கவலையா இருக்கு. ஒத்துமை குலைஞ்சிருப்பங்க. இந்த ஒத்துமை குலையும் என்று ரசூலுல்லாஹ் பார்த்திருந்தால், நீங்க சொல்லபடி பார்த்தால் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் தலாக்குடைய சப்ஜெக்ட் என்ன செய்ய கூடாது, பேசியிருக்க கூடாது. நீங்கள் இன்று முழு பேரும் சவுதியினுடைய உலமாக்கள் அனைவரும் உலகத்திலே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய அனைவரும் பின்பற்ற ஆருடைய தீர்ப்பு? இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ்வுடைய தீர்ப்பில் தான் தலாக்கு 3 தலாக் ஒரு தரம் சொன்னால் அது செல்லுபடியாகாதுங்கிறது. அதை அவர் சொல்லும் போது ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக் இந்த 4 மதம் உலமாக்கள் எல்லாம் மாற்று கருத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர் இதுதான் ஹக்கு என்று நிலை கண்டார். அதிலே குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பு அப்படித்தான் இருந்தது. யாருக்கு மாத்தமா? இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் கொடுத்த தீர்ப்புக்கு மாத்தமா கொடுத்திருந்ததால் எல்லோரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பு எடுத்தார்கள். அப்ப இப்னு தைமியா வழிகள்னு சொல்லலா? தராவி தொழுகை எடுங்க, எவ்வளவு பிரச்சனை. எங்க ஊர்ல எல்லாம் நாங்க குர்ஆன் சுன்னான்ற பெயரில் 11 ரக்காத் என்ற ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். அது உமர் அலி காலத்தில் 23 என்று சொல்லப்பட்டாலும் ரசூலுல்லாஹ் தொழுத 12 நண்டு தொழுகிற காலம். அந்த நேரம் 6 ஜும்மா பள்ளி ஊர்ல இருந்தது. ஒட்டுமொத்த ஊருக்கும் அந்நேரம் என்ன பட்டம் தெரியுமா? தஜ்ஜால் வெளியாகி விட்டான் என்று ஊர்ல நோட்டீஸ் அடிச்சு எல்லா வீட்டுக்கும் பகிர்ந்தார்கள். எதுக்காக? 11 ரக்காத்துக்கு.
இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் பிரச்சனை வந்தது. அன்று அனைத்தையும் பிரஸ் பண்ணி அது வழிகடந்தால் விவாதத்துக்கு வாங்கள் என்று கூப்பிட்ட போது அன்னரம் ஊரை பிரிக்கான் என்று ஒரு தௌஹீது மௌலையும் சொல்லல, எந்த ஊர்லையும் சொல்லல. அதை நிலைநாட்டுறதுக்காக அன்று அவ்வளவு போராடினதால் தான் இன்று 11 ரக்காத்து தொழுவதும் மார்க்கத்தில் உள்ளதுதான் என்று உலமா ஜாவையும் சொல்லி போட்டு வாயப்படுத்துகிறார். அன்று போராடினார்கள். சின்ன சின்ன போராட்டமா, காரி துப்புவாங்க ரோட்டில் போக, தஜ்ஜால் போறான் தஜ்ஜால் போறான். எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஊர்லயும் தான். நாங்களாவது மௌலைமார் இல்லாத ஊர்ல எப்படி கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஊரினுடைய உலமா சபை தீர்ப்பு கொடுக்கிறது, வழிகேடு என்ன போறான் என்றால் அந்த ஊர்ல சவுதிக்கு போய் அங்க போய் பிஜேட பயானியோ இல்லை ஆரிய பயானியோ எதையாவது கேட்டு 11 ரக்காத்தான் சுன்னத்தின் நபி தொழுதார்கள் என்று அந்த கருத்தை எடுத்துக்கு வந்து சொல்ல போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஒளிச்சொலிச்சு தானே தொழுதால் ஆரம்பத்தில், கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. அப்ப ஆனா சவுதி உலமாக்களை தீர்ப்பு 23 தொழலாம். பின்பாசிர தீர்ப்பு, சாலி அல் உசைமின் தீர்ப்பு, சாலி அல் ஃபௌசான் தீர்ப்பு, பெரிய பெரிய உலமாக்கள் தீர்ப்பு 23 தொழலாம் என்கிறார்கள். ஆனால் காபத்துல்லாவிலும் தொழுகிறார்கள். அது என்னென்றாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் தொழுதல் 11 தான் என்று ஹதீஸிலே அடம் பிடித்தீர்களே. இப்ப என்ன சொல்றீர்கள்? பிறட விஷயத்துல சாலி அல் ஃபௌசான் சொல்லியிருக்கார் நாட்டோட போகணும் என்று. அங்க சாலி அல் ஃபௌசான் சொன்ன நாட்டோட போகணும், நீங்க 23 தொழுகிறானுங்க. ஏன் ஊரை குழப்பி இன்னும் 11 பிரச்சாரம் செய்யலையா? நீங்க 23 சொல்லுவீங்களா? அப்ப முந்தி இதை நிலைநாட்ட பாடுபட்டவர் வழிகடா? சுன்னா பெருசா ஊர் பெருசா? எது பெருசு? ஆரம்பத்தில் பேசியவர் பேசினார், எந்த அறிஞருடைய கூற்றுக்காகவும் சுன்னாவை விடக்கூடாது. கருத்தை சொல், விரும்பினர் எடுத்து நினைப்பார்கள், எத்தி வைப்பதுதான் கடம். எனவே அன்புக்குரிய சகோதரி, புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஃபிக்ஹ் மசாலாங்கிறதல்ல. இப்ப சாதாரணமா பாருங்க அன்புக்குரிய சகோதரி, சாப்பிடக்க பிஸ்மி சொல்லணுமா இல்லையா? வலது கையால் சாப்பிடணுமா இல்லையா? வலது கையால் சாப்பிடணுமா இல்லையா? சரி, ஒரு வலது கையால் சாப்பிடுங்க, அது பாவம் இல்லை என்று நீங்க விடுறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு முன் ஒருத்தர் வலது கையால் சாப்பிடல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? வலது கையால் சாப்பிடுறாங்க. அவர் என்ன சொன்னாரு? எனக்கு உயர்த்த முடியலன்றாங்க. சின்ன விஷயமா இல்லையா? நம்மள பார்வையில சின்னதா இல்லையா? ரசூலுல்லாஹ் நினைக்காங்க பரவாயில்ல போனாங்களா? பிஸ்மில்லாஹ் வலது கையால் சாப்பிட்ற விடயம். நம்ம ஆக்கள் சாதாரணமா போனா டீயை குடிக்க பெஷன் இடது கையால் குடிக்கிற பெஷன், மேற்கத்தியர்களை பெஷன் எடுத்துக்கா வலது கையால் குடிக்கணும் தெரிஞ்சாலும் பக்கத்தில் இருக்கிற இடது கையால் குடிக்க அப்படி இடது கையால் குடிக்கிறது, மர அடையில் மிச்சம் வைக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? அப்படியே இருந்திரட்டும், அவருக்கு உயர்த்த முடியாம போய்த்து. இங்க விடயம் சின்ன விஷயம், பெரிய விஷயம் அல்ல. இது சின்னது, இது பெருசண்டு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை பிரிச்சு 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 இது இஜ்திஹாதுடைய விஷயம், இஜ்திஹாதுடைய விஷயம் என்று பிரிச்சு இதையெல்லாம் நான் பேச தேவையில்லை என்று புதுசா வாரது எந்த ஜமாத்துடைய நடைமுறை? நம்முடைய நாட்டில் எது மார்க்கத்தை விட ஊர் கொலையக்கூடாது ஒரு ஜமாத் இருக்கு. அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி வேணும், ஒற்றுமை வேணும், இஸ்லாமிய ஆட்சி வேணும் என்று போனார்கள். அவர்கள் காட்டின முறை ஒற்றுமை வேணும். எதன் மீது? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிறை கட்டி பிடிப்பது, அதுல தான் ஒற்றுமை வேணும். அந்த ஒற்றுமை தான் இந்த உம்மத்துக்கு தேவை. அதுல நீங்கள் சின்ன சின்ன விடயம் என்று இஜ்திஹாதுடைய விஷயங்கள் என்று சொல்லி சொல்லி இப்ப இருக்க சொல்லக்கூடிய விடயங்களில் அன்று ஹதீஸுக்கு மாற்றமாக எந்த இமாம் சொன்னாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று ஷாஃபி, ஹனவி, ஹம்பலி, மாலிகி, சமகாலத்து முக்திமார்கள் எல்லோரும் சொல்லியும் அவர்கள் எல்லோரும் 23 சொல்லலாம் என்றார்கள். இல்ல 11 ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள் என்று அடம் பிடிச்சா இல்லையா? எனவே சகோதரர்களே, ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறதா அதை பின்பற்றுவோம் என்ற நிலைக்கு வரணும். அதை விட்டு போட்டு உலமா சபை என்று வந்தால் சரி. இப்ப வாரந்தான் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், இஸ்லாமிய இந்த ஹவார்ஜி என்று சொல்றது இருக்கே, உலமா சபைக்கு கட்டுப்படணும் என்று. சரி, இந்த நேரம் ஒரு ஹதீஸ் எல்லாம் விளங்கப்படுத்த வேண்டியது. இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அந்த ஆட்சிக்குள்ள
ஆட்சியாளருக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று ஆட்சியாளர் போட்ட சட்டத்துக்கு மாறாக அவர்களுடைய கட்டுப்பாடை பையத்தை உடைச்சி வெளியேறுவதால் ஹவாரிஜ் என்று சொல்லிட்டேன். சரியானே? சரி, இந்த விஷயத்தை நம்ம அடிப்படையில் விளங்கினா நீங்க ஒரு ஹதீஸ் செல்வே லோக்கல் பிறகு நாட்டுக்கு நாடுங்கிறது ஒரு ஹதீஸ் ஒன்றாக காட்டுவாங்க. என்ன ஹதீஸி? முஆவியா ஆட்சி காலம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அடிமை மௌலா குரைப் ஷாமுக்கு போறார். அந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க. சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். வார் இப்ப ரசூலுல்லாஹி காலத்தில் ஹிஜ்ரி மக்கா வெற்றி கொள்ளப்படும் வரை ஹிஜ்ரி 8 வரை நபியலாருடைய நாடாக இருந்தது அது மதீனா, அவருடைய கொண்ட்ரோல். ஹிஜ்ரி 8க்கு பிறகு மக்கா வந்து சேருது. அப்ப 2 நகரம் வந்துட்டா. சரி, ஹிஜ்ரி 8க்கு முந்தி மக்கா வேற நாடு, காபிருடைய கையில். ஹிஜ்ரி 8க்கு முந்தி மதீனா மட்டும்தான். சரியா? இப்ப கேள்வி என்னவென்றால், நாட்டுக்கு நாடு என்றால் சரியானே. இப்ப நபிர காலத்துப்படி பார்த்தால், நீங்க சொல்லபடி பார்த்தால் உங்களோட கருத்தையும் எடுப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய இப்ப இதையும் எடுப்போம். மதீனத்து மக்கள் ஒரு நாடு, மக்கா ஒரு நாடு காவிரியுடைய கையில். மைனாவுடைய பிறைய மக்கா எடுக்கலாமா? அந்த காலத்தில் நாடு வேறானே. சரி, இப்ப என்ன செய்யறாங்க? 450 கிலோமீட்டர். இப்ப ஒரு நாடா இல்லையா? சரி, எடுக்கிறது சரியா போலையா? என்ன செல்வேன், என்ன செல்வேன்? சரியம்பேன். அப்ப சரியன்றது பிழையானது. இப்ப எப்படி சரியானே? நாட்டுக்கு நாடுண்டா என்ன செய்யலாது? அன்று 2 நாடு, இப்ப ஒரு ஒரு ஆட்சிக்குள்ள வந்துட்டு. சரியானே? இப்ப நீங்க எடுக்க இந்த மக்கா மதீனா தொழில்நுட்பம் மாறதுக்கு முந்தைய எப்படி இருந்தது? 2 பிரதேசம். மக்காவில் கண்ட பிற மைனாவுக்கு தெரியாது. அன்றாவி என்ன செய்யல? எடுக்கல. இப்ப எடுக்காங்க. இது ஒரு பக்கம். அதே நேரம் மதீனாவில் இருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் ரியாத், டமாம். சரியானே? அந்த காலத்தில் எடுத்தாங்களா? இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க? எடுக்காங்க. சரி, இந்த சவுதி அரசாங்கம் இப்ப இருக்கிற கிங் மன்னர் சூதுடைய ஆட்சிக்கு முந்தி ரியாதுங்கிறது ஒரு ஆட்சி, ரியாதுங்கிறது ஒரு ஆட்சி, மக்கா என்கிறது அது இன்னொரு பக்கம். ஒரு ஆட்சிக்குள்ள இல்லை, குட்டி குட்டி மன்னர்கள். அன்று பல மன்னர்களாக பல பிரதேசங்கள் இருந்தது. இப்ப என்ன ஆயிட்டு? உண்டாயிட்டு. சரி, இந்த நேரம் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ரசூலுல்லாஹி காலம் மக்கா மதீனா ஒரு நாடு, கடைசி காலம் மக்காவும். பிறகு அபூபக்கருடைய காலம் விரிவடையுது. உமர் காலம் அங்கால விரிஞ்சி ரோம சக்கரவர்த்திகள் அங்கால போய் 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 எங்கால வரை வந்துட்டாங்க. சிரியா வந்துட்டு, ஈராக் வந்துட்டு, எகிப்து வந்துட்டு, இப்படியே வந்துட்டு, இவ்வளவும் வந்துட்டு. ஒரு ஆட்சி தலைவர் முஆவியா காலம், அவரன் ஆட்சியாளர் அறிக்கார், நாட்டின் ஜனாதிபதி. ஒரு நாடு என்று நாம வழக்கில் எதுக்கு சொல்றேன்? ஒரு நாடுங்கிறதுக்கு இத்தனை கிலோமீட்டர் பரப்பளவு இருந்தால் ஒரு நாடு இங்கே யாரு செல்றோமா? இல்லை. நாட்டுக்கு வர இலக்கணம் என்னங்க? நம்மளோட மரபில் ஒரு ஆட்சியாளருக்கு பிறகு கட்டுப்பட்ட பிரதேசம். உலகத்திலுமே குறுகிய நாடு வத்திக்கான். இந்த பேர் வேலையை விட சிறுசி. வத்திக்கானுக்கு போனா கழிக்கலா, ரோமுக்கு போனா இத்தாலிக்கு சின்ன குட்டி நாடு. அது ஒரு நாடு. இலங்கை ஒரு நாடு. இலங்கை போல 100 மடங்கு பெருசு அமெரிக்கா ஒரு நாடு. அப்ப நாட்டுக்கு வரவிலக்கணம் என்ன? ஒரு ஆட்சியாளர்களை கட்டுப்பட்ட பிரதேசம். இது நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். சரி, முஆவியா காலம் ஷாம் தலைநகரம், நவீன காலம் மதீனா தலைநகரம், அதான் நாடு. அபூபக்கர் காலம், உமர் காலம், உஸ்மான் காலம் மதீனா தலைநகரம் விரிவடைஞ்சு போகுது. அலி காலம் ஈராக்கும் வந்துட்டு கூபா தலைநகரம், மதீனா ஒரு நகரம். முஆவியா காலம் சிரியா தலைநகரம், ஈராக் ஒரு நகரம், மதீனா ஒரு நகரம், எல்லாம் ஒரு நாடு. சரி, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸில் வெள்ளிக்கிழமை பிறையை காண்றாங்க. விளங்குதா? ரெண்டு வைப்போம். அந்த பிறையின்படி ஒரு நாட்டுக்குள் பிறை எடுக்கணும் என்றால் அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சிருக்கணும்? நாட்டுக்கு நாடு பிறை என்றிருந்தா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செஞ்சிருக்கு? அலி அல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நாட்டுக்கு நாடு பிறை என்ற வாதம் நீங்கள் சொல்வது இந்த ஹதீஸை கொண்டு சொன்னால் என்ன செஞ்சிருக்கணுங்க?
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நாட்டின் ஜனாதிபதி பிறையை கண்டுட்டார். அப்ப மக்கள் என்ன செய்யணும்? நாட்டுக்கு நாடு அவருடைய ஆட்சிக்குட்பட்ட ஆக்களம் எடுக்கணுமா இல்லையா? ஆனா இப்னு அப்பாஸ் எடுத்தாங்களா? எடுக்கல. அப்ப இஸ்லாமிய ஆட்சியாளர் முஆவியா ரலியல்லாஹு மாற்றமாக யாருக்கு செயற்படுறார்? ஆருங்க? இப்னு அப்பாஸ் அவர்கள் ஆட்சியாளருக்கு மாற்றமாக செயற்பட்டால் அது நம்ம உலமா சமமாயிரும் இல்லை. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பவர்ல இருக்கார். அவரை கீழே இன்று எத்தனையோ நாடாக பிரிஞ்சிருக்கிறதெல்லாம் அன்று நகரங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு பிரதேசத்தையும் கவர்னர் வச்சிருக்கார். கடும் எத்தனையோ நாடுகளுக்கு அந்நிய நாடுகளுக்கு படை அனுப்பி முஸ்லிம்கள் ஆதிக்கம் செலுத்துகிற காலம் அங்க இஸ்லாமிய தலைமையகத்தில் கட்டளையிட்டு அந்த தலைமையெல்லாம் நோம்பு பிடிக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய தீர்ப்பை எடுக்க மாட்டேன் என்று தீர்ப்பு கொடுத்தார் என்று வருகிறது. அப்ப இப்னு அப்பாஸ் அவர்கள் ஹவாரிஜா சொல்லுவேலா? ஹவாரிஜ் என்று சொல்ல வாரேனா? ஆட்சியாளருக்கு மாறு செஞ்ச ஹவாரிஜா இல்லையா? உலமா சபைக்கு உலமா சபை சொல்ல வழி எடுக்கலையா நாங்க? அதனால ஹவாரிஜா. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஹவாரிஜா? ஒரு பதிலை சொல்லுங்கள். இது அந்நிய நாடு, இங்க இஸ்லாமிய ஆட்சி கிடையாது, இஸ்லாமிய கிலாபத்து கிடையாது. நாம பௌத்த சாசனத்தில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாட்டில் நாங்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற முஸ்லிம்கள். எங்களுக்கு தனி அரசியல் சாசனம், இஸ்லாமிய அரசியல் சாசனம் இருக்கா? இந்த நாட்டில் பேசலாமா? அவர் பேசின அடிப்படைவாதி என்று ஜெயில போட்டுருவாங்க. பேசினாக்கள் கிடக்காங்க. சரி, இந்த உலமா சபை குர்ஆன் சுன்னா பின்பற்றுறாங்களா? இந்த உலமா சபையினுடைய அக்கீதா என்ன? என்னங்க கொள்கை என்ன? நாங்கள் ஷாஃபி மதுஹபை மட்டும்தான் பின்பற்றுவோம். அதுக்கு மாத்திரம் குர்ஆன் ஹதீஸ் வந்தாலும் எடுக்க மாட்டோம். தௌஹீத் உலமாக்களே அந்த கொள்கை கூட அது இல்லை. நம்பிக்கை சார்ந்ததில் என்ன சொல்லேன்? நம்பிக்கை சார்ந்ததில் என்ன சொல்லேன்? சலஃபு அக்கீதா எங்களுடைய அல்ல, நாங்கள் அஷ்அரியா அக்கீதாவை கொண்டவர்கள். அதை நின்று போற படிச்சுக்கோங்க. நீங்க அல்லாஹ் அர்ஷ் மேல் இருக்கான்னு சொல்லுவீர்கள், அவர்கள் அல்லாஹ் அர்ஷ் மேல் இருக்கிறதை ஏற்க மாட்டார்கள். அந்த படைத்த ரப்பை நம்புறதிலேயே மாற்று கருத்து கொண்டவர்கள். படைத்த ரப்பு எங்கே இருக்கான் என்று கேட்டால் முஸ்லிம்களிடத்தில் நீங்கள் தௌஹீத்வாதிகள் சொல்லையல் என்னடி அர்ஷிலே அவர்கள் நீங்க எந்த உலமா சபை அவர்கள் கட்டுப்படாவிட்டால் ஹவாரிஜிகள் என்று சொன்னார்களோ அவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்ட ரப்பை அரசியல் என்று சொன்னால் வழிகேடு என்று சொன்னார்கள். மூணாவது, நீங்க என்ன சொல்லையல் தரீகாக்கள் சுபித்துவம் என்கிறது உங்களுடைய நம்பிக்கைப்படி அது சரியில்லை, அது கூட கொள்கை. உலமா சபையின் கொள்கை என்ன? சாதிலியா, காதிரியா, திஸ்தியா, அலவியா, தீஜானியா எல்லாம் அது அஹ்லு சுன்னாஹ் கொள்கை. இதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? இல்லை. அப்ப உங்களுக்கு எல்லாத்திலேயும் நேர்படாதவர்கள், நேர்முரணானவர்கள், இஸ்லாமிய ஆட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், அப்படி கொண்ட உலமா சபைக்கு கட்டுப்படணும். கட்டுப்படாவிட்டால் வழிகேடு என்றால் இது யார் சொன்னது? உங்களுக்கு யார் வழிகாட்டியது? உங்களை விருப்பப்பட வந்தால் இப்னு அப்பாஸுக்கெல்லாம் முதல்ல என்ன செய்யணும்? ஹவாரிஜ் மத்துவா கொடுத்து வைக்கணும். அந்த இஸ்லாமிய ஆட்சி நாங்கள் தலைநகரம் முஆவியா சொன்னாலும் நாங்கள் எங்கள் ஊர்லாம் பிடிப்போம் அப்படி சொன்னார். அது அவருடைய கருத்து. அது என்னண்டா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிறையை கண்டால் நோன்பை பிடியுங்கள், பிறையை கண்டால் நோன்பை விடுங்கள். அந்த ஹதீதை அவர் வழங்கினார், அவர் புரிந்து கொண்டார். அந்த ஹதீதை அவர் எப்படி புரிகிறாரு? நாங்க காணணும் என்று புரிகிறார். அந்த புரிதலைத்தான் அந்த ஹதீஸில் அவர் முதல் சொல்றார். சொல்லிட்டு சொன்ன நேரம் தான் நீங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எடுக்கக்கூடாது இடத்துக்கு இல்லை, ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொன்னாங்கன்னு அவர் புரிஞ்சதை சொல்ல. ரசூலுல்லாஹ் ஊர் பிரதேசம் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பிரதேசத்தில் உள்ள புறையை மட்டும் எடுக்காமல் ஆட்சிக்கு அப்பால் எங்கேயோ கண்டு வர புறையை எடுத்து செயற்படுத்தி காட்டினார்கள். கியாம நாள் வரை உள்ள உம்மத்துக்கு முன்மாதிரியாக ஒரு ஹதீஸ் போகும். அன்றிருந்த நபிகளுடைய காலத்து உலகம், அன்றிருந்த அந்த பெருப்பம் அவருடைய ஆட்சிவிடம் இன்றிருக்கக்கூடிய உலகத்தை விட சிறுசல்ல பெரிசு. இன்றுள்ள உலகம், ஒட்டுமொத்த உலகம் உள்ளங்கை. அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தியது கியாம நாள் வரையும் காணும். அதுதான் ஹமீத் மௌலி அவர்கள் எத்தனையோ விஷயங்களை நீங்கள் நவீனத்துக்கு போயிட்டீர்கள், இதுல மட்டும் என்ன சொல்ல, நாங்க அடுத்த பக்கத்தில் என்ன 32 கிலோமீட்டர் கங்கால புறகண்டை எடுக்க மாட்டோம், நான் 500 கிலோமீட்டர் கண்டா எடுப்போம். யார் சொன்னா?
அதை நான் ஒரு கதை ஒன்று சொல்றேன். என்ன சொல்றேன்? ஒருவர் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போறார். மன்னார்லேருந்து தலை நோம்பு நாள், தலை நோம்பா இருக்கலாம் சக்குடைய நாள் போறார். இலங்கை பக்கம் பார்க்கார், புரதன் படல. அங்கால இந்தியாவுடைய பக்கம் ராமேஸ்வரத்தில் புரதன் படுது. நோனாக்கு கால் பண்றாள், ஏய் புறைய கண்டுட்டு நீ உடனே ஷவருக்கு ஏற்பாடு செய்ய, இன்ஷா அல்லாஹ் ஷவர் செய்ய வந்துருவேனுங்க. அவர் வாரார், வந்து சாப்பிட்றதுக்கு குந்தோன்னா அவங்க தள்ளி குந்திக்கா குஞ்சாரி பாவ நீ நோம்பு பொடி இல்லை, எங்களுக்கு கொழும்புல இந்த அறிவிப்பு வரல. அவர் சொல்ல, என்னங்க புருஷன் கண்டு புறைய கண்டு போட்டு வந்து செல்றான், அவன் கண்ட புற இன்னும் 32 கிலோமீட்டருக்கு அங்கால நீ செல்லாய் என்னையா தலைமன்ன 400 கிலோமீட்டர் கொழும்புல இந்த அறிவிப்பு வரல. இப்ப ஊரை உள்ளுட்டுக்க பிரித்து போட்டேன். என்ன கர்மம்? அவன் சொல்ல, நான் கண்டன் புற இல்ல, அது கொழும்பு ரேடியோ சீலோனுக்குள்ளால வரும். ஐயோ, அருமை ரசூலுல்லாஹ் சொந்த மதினா என்ற நாட்டில் காணவில்லை, எங்கேயோ கண்ட புறை யாரோ வந்து சொல்லார்கள், முஸ்லிமா நீ முஸ்லிமா, அவுட் எடுத்துக்கோ. நம்முடைய பழைய நாம காலங்கிறத வைத்து அடுத்த நாளை எடுத்தார்கள். நேற்று கண்ட புறை நமக்கு தெரியாமல் நோன்பு பிடித்து விட்டோம், அது இந்த நாளைக்குரியது, நாள் தொடங்கி விட்டது நமக்கு தெரியாது, சொல்லிவிட்டார், விடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எனவே அன்பிற்குரிய சகோதரி, ஹவாரிஜி வழிகாடர்கள் என்று கூறாதீர்கள். இப்ப நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்காங்க, என்ன மௌலவி, நான் இப்பயும் ஒருத்தர் சொன்னார், அன்சார் மௌலவி சொல்லாராம் லோக்கல் புறையை பின்பற்றவர் வழிகேடர் என்று சொல்லாராம். அன்சார் மௌலவி எவ்வளவு சொன்னாரு? நான் பேசிய வீடியோக்கள் என்ற யூடியூப்ல எவ்வளவோ இருக்கு. ஏனப்பா பச்சை பைய ஜெலி குலாத்துறீங்க, எங்கேயாவது ஒரு கிளிப்பை காட்டுங்க. இஜ்திஹாதுடைய மசாலா, லோக்கல் புறையை பின்பற்றுறவர் ஒரு காலம் வழிகேடர் என்று சொல்லலை. ஆய்வு செய்கிறார் ஒருத்தர், அந்த ஆய்வில் அவருக்கு லோக்கல் புறை தான் சரியா தென்பட்டது என்றால் என்ன செய்யலாம்? இஜ்திஹாதுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பார். அதே நேரம் யார் வழிகேடு? யார் வழிகேடு? இதுதான் சரி என்று தெரியுது, தெரிஞ்சிக்கு ஊரான் என்ன செல்வான் என்று அல்லாஹ் ரசூலுக்கு தெளிவான ஆதாரம் வந்ததற்கு பின்னர் ஊரான் அதை செல்வான், அல்லது மூத்தப்பாமார் செஞ்சது இது, அல்லது காசு வரும் என்றதுக்காக அறிந்து கொண்டு நீ ஹக்குக்கு மாற்றமா செயற்பட்டால் அது என்ன வழிகேடா இல்லையா? وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. தெளிவாக நேர்வழி இன்னதென்று தெரிந்ததற்கு பின்னர் யார் ரசூலுக்கு முரண்பாடு செய்கிறானோ அவன் எங்க போவானாம்? வழிகேடு என்கிறதால நரகத்துக்கு போக வேண்டி வரும். தெரிஞ்சுக்கு செய்யறது. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قال الله ورسوله أمرا. உங்களுக்கு தெரிந்தான வசனம், எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விடயத்தில் தீர்ப்பு சொல்லிவிட்டால் தமக்கென்று சொந்த கருத்து கொள்வது அனுமதி கிடையாது. ومن يعص الله ورسوله, அதுக்கு பிறகும் அல்லாஹ் ரசூல் அதற்கு மாறு செய்கிறாரோ தெரியுது, இதான் அல்லாஹ் சொன்னது, இதான் ரசூலுல்லாஹ் சொன்னது என்று தெளிவாக தெரிந்ததற்கு பின்னும் யார் மாறு செய்கிறாரோ ஃபகத் ضل ضلالا مبين, அவர் தெளிவாக வழிகேடு என்று நான் சொல்லல, யார் சொன்னார்? நான் ஓதினது என்ன? சூரத்துல் அஹ்ஸாப்ல குர்ஆன் வசனம், அது ஃபிக்ஹ் மசாலா என்றாலும் சரிதான். என்னுடைய மகன் உரையில சொல்லியிருப்பார், சொன்னீங்களா மகன்? என்ன ஒரு ஹதீஸ் சொல்ல ஃபிக்ஹ் மசாலா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள காலத்துல நடக்குது. புகாரில வர ஹதீஸ். அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரால போற்றப்பட்ட ஒரு சஹாபி, காரி, நபிகள் காலத்திலேயே அழகாக குர்ஆனை நபிகளார் அவர் ஓதும் போது ரசித்து கேட்பார். அப்படி கொண்ட ஒரு சஹாபி. அந்த சஹாபிக்கிட்ட ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கார். ஒரு மௌத்தா போயிட்டாரு, அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு சகோதரி, அவருடைய ஆம்பளை நேரத்தோட மௌத்தா போயிட்டார். ஆனால் அந்த ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. இந்த சொத்தை எப்படி பிரிக்கிற? சொத்து பிரிக்கிற சட்டம். அப்ப அந்த சஹாபி சொன்னார், பொம்பளை பிள்ளைக்கு அரைவாசி, ஒருவருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லாட்டி மொத்த சொத்துல எவ்வளோ உரிமை? அரைவாசி. இது அல்லாஹ்வுடைய சட்டம். நம்மளோட வாட்டி நினைச்சாங்க எல்லாத்தையும் தூக்கி பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்து போட்டு விடுவாங்க, அது வழிகேடு, குர்ஆனுக்கு மாற்றம். அவருக்கு அரைவாசி, சகோதரிக்கு அரைவாசி, மகண்ட மகளுக்கு ஒன்றும் இல்லைன்னு யார் தீர்ப்பு கொடுக்காரு?
அபு முசல் அஷரி தீர்ப்பு கொடுத்தார். அஷரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி போட்டு சொல்லாரு, அப்துல்லா பின் மசூத் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேள். அந்த காலத்தில் சஹாபாக்களில் மிகப்பெரிய முஃப்தி. இதே தீர்ப்பை தான் அவர் சொல்லார், போய் கேளுங்க. அவர் போறார். அப்துல்லா பின் மசூத் என்ன மசாலா இது? அகீதாவுடைய விஷயமா? ஃபிக்ஹ் மசாலா. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு போறார். கேட்டோம். அவர் சொன்னார், அந்த தீர்ப்பை நான் கொடுத்தால் நான் வழிகற்றுவேன், நான் நேர்வழி பெற்றவனாக இருக்க மாட்டேன். பக்கத்து லலல்து இதன், நான் வழிகட்டு விட்டேன் என்றார். நான் நேர்வழி பெற்றவன் இல்லை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இதுக்கு மாத்தமா தீர்ப்பு கொடுத்தார். நபியலார் கொடுத்த தீர்ப்பு இப்படி அல்ல. ரசூலுல்லாஹ் தீர்ப்பு எனக்கு தெரியும். நபியோட தீர்ப்புக்கு மாத்தமான தீர்ப்பு கொடுத்தால் எந்த மசாலா? எந்த மசாலாங்க? தெரிஞ்சுக்கிற தீர்ப்பு கொடுக்கல. அபு முசல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு தெரியாது, தெரியாமல் தீர்ப்பு கொடுத்தார். அவருக்கு அந்த ஆதாரம் கிடைக்கவில்லை, அது தவறு. ஆதாரம் கிடைக்கவில்லை, தவறி விட்டார். அல்லாஹ் ஒரு கூலி கொடுப்பார். நபிர காலத்தில் எல்லா ஹதீஸ்களும் எல்லா சஹாபிக்கும் வந்து சேரல. இவர் என்ன தீர்ப்பு கொடுத்தார்? பொம்பளை பிள்ளைக்கு அரைவாசி 100 ரூபாவா? 100 ரூபான்னு வைப்பமே. பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு? 50 ரூபா. 6 புரிச்ச ஒரு பங்கு மகண்ட மாளுக்கு எவ்வளவு வரும்? 16 ரூபா 66 சா. அப்ப 50 66 எவ்வளவு? 66 ரூபா 66 சதம். மிகிதி 33 ரூபா 33 சதம். அது சகோதரிக்கு. இது நான் கணக்கு உதாரணம் சொல்லி சொல்லுவேன். இதான் ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு. என் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஃபிக்ஹ் மஸலாவாக இருந்தாலும் நேரத்தில் பிஸ்மில்லா ஹதீஸை சொன்னேன், பிஸ்மில்லா வலது கை வைக்கிற ஹதீஸை சொன்னேன். நபியல்லாஹ்வுடைய சுன்னா என்று தெரிந்ததற்கு பின்னர் மனம் முரண்டாக ஒருத்தன் மறுத்தால் என்னது? சபித்து விட்டார் ரசூலுல்லாஹ். நீங்க சின்ன மசாலாங்கள் ஃபிக்ஹ் மஸலாவில் இதுதான் நேர்வழி என்று ஒருவனுக்கு தெரிகிறது, சர்வதேச பிற அதுதான் சரி என்று தெரிகிறது. ஊரான் என்ன செல்வான், உலகம் என்ன செல்லும், நம்மளை குழப்பக்காரன் என்று செல்வான் என்று மக்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை அறிந்தும் தெளிவாக சொல்லாமல் சுய ஊரலகத்துக்காக நீங்கள் மார்க்கத்தை மறைத்தால் நேர்வழியா வழிகேடா? வழிகேடு. அங்கிருந்த ஷாஃபி இமாம் தவிர, ஷாஃபி மதுஹபிலே ஒரு சாராரை தவிர ஹம்பலி, ஹனபி, மாலிக் எல்லா மதுஹபினரும் சர்வதேச பிறை அது பின்பற்றுவதற்குரியது என்பதை அவர்கள் பிறையுடைய ஹதீஸை வைத்து சொன்னார்கள். ஏன் அதை பேச மாட்டீர்கள்? குறைஞ்சபட்சம் வழிகேடு என்று செல்லாமீர்கள், ஹவாரிஜ் என்று செல்லாமீர்கள். என்ன செய்கிறீர்கள்? எடிட் பண்ணி எல்லாம் போறாங்க. இப்படி இவர்கள் வழிகேடு என்று சொன்னதால் தான் இன்றைக்கு நான் உங்களோட ஊர்ல வந்து பேச வேண்டியது. எதை சொன்னதால்? சர்வதேச பின்பற்றவன் ஏதோ தஜ்ஜாலி, அது ஒரு வழிகேடான கூட்டம் என்று இவர்கள் சொல்ல வந்ததால், தம்பிமாரே நீங்கள் மனோ இச்சைப்படி பேசிக்கிறீர்கள். நீங்கள் ஆதாரத்தை வைத்து பேசினால் ஆதாரத்தை சொல்லுங்கள். இது அதனுடைய மசாலா பேசிய எந்த ஒரு இமாமும் சர்வதேச பிறரை பின்பற்றவன் வழிகேடு என்று எங்க சொன்னார்கள்? அப்ப கேட்கிறாங்க என்ன தெரியுமா? அந்த மௌலை கூட சொல்லட்டாமண்டார் இல்ல, இதுக்கு முந்தி நிறைய இமாம்கள் சர்வதேச பிறைய பின்பற்றுகள் என்று எழுதினாங்க தானே, 6வது நடைமுறைப்படுத்திருக்காங்களா? அப்படியா? அதே கேள்வியை தான் பாப்பா ஒருவிட்ட கேட்க, இதுக்கு முந்தி எந்த இமாமாவது நாட்டுக்கு நாடு பிறை என்று நடைமுறைப்படுத்திக்காரா? ரேடியோ வாரத்துக்கு முந்தி அப்படி என்ன இணைஞ்சிருக்கணும்? முஆவியா பிறையை இணைஞ்சிருக்கணும். இப்னு அப்பாஸ் அவங்க எடுத்திருக்கணுமே. நடைமுறைப்படுத்த சாத்தியம் வந்ததால் நடைமுறைப்படுத்தீர்கள் நாட்டுக்கு நாடு. இப்போது நாட்டுக்கு நாடு அல்ல. எங்க இப்ப வானலோகத்தோடு நிற்கான், விண்வெளியில நிற்கான். இப்ப அந்த 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் எல்லாம் போகலாம். அங்க இருந்து கதைக்கிறத கேட்காங்களா இல்லையா? இங்க இருந்து மெசேஜ் அடி வருது, அங்க இருந்து பெக்ஸ் வருது. அவன் நோம்பு பிடிக்கணும். அவன் இங்க பரவாக்கல. அவர் இங்க இருந்து போறான், ஷாபா மாதம் போறாரு, தெரியாது ஒரு கிழமையெல்லாம் போறாரு. ஷாபான் 28 போனாரு. அவர் நோன்பு பிடிக்கணும். அவர் எந்த நாட்டில் இருக்காருங்க? அவர் பூமியினுடைய விண்வெளிக்கு அப்பால நிற்கார். பூமிங்கிற எல்லை இருக்கு தானே, இலங்கைக்கு ஒரு எல்லை இருக்கு. இது இலங்கை கடல், இந்தியாவோட கடல் மாதிரி பூமியினுடைய எல்லை, பூமி இழுக்கக்கூடிய அந்த ஏரியா, ஈர்ப்பு சக்தி உள்ள ஏரியா தான் பூமியுடைய எல்லை. அவர் அதை விட்டு தாண்டி நிற்கார். ஆனா தொலைத்தொடர்பு வேலை செய்யுது. பொண்டாட்டிக்கு அவர் கோல் பண்ணலாம். இப்ப இந்த வாரம் நவீனம் போற போக்குல பொஞ்சாதிக்கு கோல் பண்றது இன்னும் மந்திரம் கொஞ்சம் நேரத்தில் போகலாம் இருக்கு அல்லாஹ். ஆனா எது வந்துட்டு அங்க இருந்து அவங்க ரொக்கெட்டுக்குள்ள சுற்றுறதெல்லாம் பார்த்துக்கிறார். சென்று விட்டார்கள் கதைக்கிறது கேட்குதுங்க. அங்க இருக்கார் துராதன் பட்டுட்டாண்டு அங்க கீழே கேட்பார். இல்லைங்க
அது உங்களுக்கு இல்லை, நீங்க பூமியில இல்லைங்க, உங்களுக்கு நோம்பே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? ஏற்கனவே முந்தி பேசிய மௌலவி சொன்னாரு 4 மாதம் பிறைய தென்படாது. அப்படியா? நோர்வேயில் பிறை தென்படாத 4 மாசம் என்றால் இருட்டே விளங்காது, பிறைய தென்படாது என்றால் அப்ப அவர் எங்க இருந்து பிறை எடுப்பார்? ஏதோ ஒரு கண்ட நாட்டிலிருந்து செய்தி எடுப்பார். நாட்டுக்கு நாடு என்றால் எடுக்க இயலாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூட்டு பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்றது ஒட்டுமொத்த உலகமும் ஒன்றாக எடுக்க வேண்டிய நாள் வந்தால் எடுக்கலாம் என்பதற்கான ஒரு கருத்தை சொல்கிறது என்பதை அதிகமான உலகத்து இமாம்கள் சொன்னார்கள். உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான இமாம்கள் சொன்னது ஹதீஸ் படிதான் என்று ஹதீஸுக்கு நேர்வாடாக நடைமுறைப்படுத்துகிற போது விளங்குதானே? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஊரை 2ஆ பிரித்தவர்கள் என்ன சொல்லார்கள்? ஊர் குழம்புமா. அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு கடமை ஊரை குழப்புவது அல்ல. இந்த நாட்டில் ஊரை குழப்பத்துக்கு அனுமதி கிடையாது, எந்த நாட்டில் அனுமதி கிடையாது. இஸ்லாம் சொன்னது குழப்ப செல்லல, பல்லிகு அன்னி, எத்தி வையுங்கள் என்னை தொட்டு. மார்க்கத்தை செல்றதான் கடமை. என் சொந்த பிள்ளையா பாப்பா இது ஹராம் ஹலால் இதான் சொல்லலாம். பிள்ளை என்ன செய்யறான்? கட்டுப்படாம போறான், நாம கேட்கலாமா? என்ன சொல்லார்கள் என்றால் என்னமா ஒத்துமையா இருந்த ஊர், என்னையா ஒத்துமையா இருந்த ஊரை குலைச்சு போட்டாங்களா? எதுல பாப்பா ஒத்துமையா இருந்தேன்? அட காக்கா யூஎம்பி, தம்பி ஸ்ரீலங்கா, அடுத்த காக்கா முஸ்லிம் காங்கிரஸ், அடுத்த காக்கா ரிஷாத் காங்கிரஸ், அடுத்த காக்கா ஜேவிபி. வீட்டுக்குள்ள சகோதரனை ஒத்துமையா இருக்க வேண்டிய நீங்க உலகத்துக்காக அது எலெக்ஷன் சீசன் வந்தால் என்ன நடக்குது? காக்காவை எப்படி பார்க்காரு? வெற்ற மாடு பார்க்க பார்க்காரு. இது இஸ்லாம் காட்டி தந்ததா? எப்படி? எதுக்கு? சொந்த காக்கா பார்ட்னர்ஷிப், சொந்த காக்கா பார்ட்னர்ஷிப். ஒரு சின்ன ஒரு கதை வந்து பிரிகிறார்கள். ஜம்மத்துக்கும் அவன் உறவு தேவையில்லை, பொண்டாடி சொன்னது அவனோட கல்யாணத்துக்கும் போற ஒன்றும் சொல்ல, மௌத்துக்கும் வர மாட்டேன், முடிச்சு பிரிச்சாச்சு போறது. இப்படி எந்த ஊர்ல ஒத்துமை சொல்லுங்க? எதுல ஒத்துமைப்பட்டிருக்காரு? முஸ்லிம்களை சொல்லுங்க. நாங்க என்ன சொல்ல? மார்க்கத்தில் ஒத்துமையாகுங்கள், உங்களுடைய பிடிவாதங்களை விடுங்கள். எதுல ஒத்துமையாகிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், எல்லோருமாக அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடியுங்கள். எல்லாருக்கும் பாடம் தானே? வலா தஃபர்ரகு, பிரியாதீர்கள். நாங்கள் தான் ஒத்துமை கலைக்கிறோம். ஊர் ஒத்துமையா? நாடு ஒத்துமையா? சர்வதேச ஒத்துமை. இந்த காலத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரே நாளில் பெருநாள் எடுக்கலாம் சந்தர்ப்பம் என்று அழைத்தால் நம்மள என்ன சொல்லார்கள்? பிரிவினைவாதி இளைஞர்கள். நாங்கள் ஒத்துமையின் பக்கம், ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரே பெருநாள். பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எடுக்கிறார்கள், ஒரே நாள் எடுக்காங்க. சரியா? அவர்கள் எடுக்கிறதுக்காக எடுக்கணும்ங்கிறல்ல, அவர்கள் ஒத்துமை வழி எடுக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், முஸ்லிம்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே பிரியாதீர்கள், ஒத்துமைப்படுங்கள். அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவை ஒத்துமைப்படுங்கள். எனவே உங்களுக்கு சர்வதேச பிறையின் ஆதாரம் தெளிவாக தென்படுகின்றால் ஒத்துமையாகுங்கள். நேற்று ஒருவரும் இல்லாமல் இருந்தது எங்க ஊர்ல இருந்து ஒருத்தரும் இருக்கல. இன்றைக்கு சாதாரணமா எங்க ஊர்ல சர்வதேச பிறையில் பெருநாள் இருக்கிறார்கள் ஒரு 5000-6000 பேர் இருக்காங்க. பாரிய கிரவுண்ட்ல வருஷம் தொழுகிறோம். அப்படியே வளர்ந்து போனால் மொத்த ஊரும் வந்துடும். அப்படித்தான் 1 2 ஆகி 2 4 ஆகி 6 8 ஆகி 10 ஆகி 20 ஆகி. இன்னைக்கு ரேடியோ இந்த தொழுகை நேரம் முந்தி நமக்கு என்ன இலங்கை ஃபுல்லா ஒரு நேரமா இல்லையா? இலங்கை ஃபுல்லா ஒரு நேரம் இருந்தா இல்லையா? இப்ப என்ன செய்கிறேன்? தென் மாகாணத்துக்கு ஒரு நேரமாம், கொழும்புக்கு ஒரு நேரமாம், கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு நேரமாம். ஏன் நீங்க மாறணும்? உங்களோட மூதாதையர் அப்படி பார்த்தாங்களா? மூதாதையர் அப்படி பார்த்தாங்களா? இல்லையே, ஒருத்தரும் பார்க்கலே. எல்லாரும் ஒன்றத்தான. ஏன் மாறினேன்? இல்ல, நவீன தொழில்நுட்பம் வந்தது, அதனால இப்ப கண்டுபிடிக்கலாம். கிழக்கு சூரிய நேரத்துல மறையுது, மேற்குல கொஞ்சம் சுணங்கி மறையுது 8 நிமிஷம் பிந்தி, எனவே நேரம் வித்தியாசப்படுது. இதை சென்னா குழப்பம் வருமே என்று பார்க்கலாம். நடைமுறைப்படுத்தினாங்க ஆரம்பத்தில் எதிர்ப்பு வந்தது. அதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது நோக்கம் குர்ஆன் சுன்னாவை தெளிவாக சொல்லுவது மட்டும்தான். கருத்தை சொல்லுவது, யாரையும் குழப்புறது கிடையாது, சண்டை கலைக்கிறது கிடையாது, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றது கிடையாது, அவருடைய உரிமையை கிரிட்டிசைஸ் பண்றது கிடையாது. எங்களை நீங்கள் தவறாக சித்தரித்து பொய்யான பிழையான கருத்துக்களை சொல்லி வழிகேடுகள் என்று சொல்லாதீர்கள். கடைசியாக நான் ஒன்று சொல்ல, கேள்வி கேட்கணும். எனக்கு வந்த கேள்விகளை நான் தொகுத்து பேசினேன், அதுக்கு போகிற மிஞ்சின கேள்வி தான் கேளுங்க. ஒருவர் கேட்டேன் இந்த போன ப்ரோக்ராத்தில்,
இல்லை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா லோக்கல் பிறைக்கு ஆதாரம் காட்டுறது தானே. அவன் என்ன ஆதாரமா? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், உங்களில் யார் ரமலான் மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லலாம் தானே. ரமலான் மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். அப்படி என்றால் என்ன? சிலர் ரமலான் மாதத்தை அடைந்தால் மற்ற சிலர் அடையாமல் இருப்பாங்கானே. அப்போ நாட்டுக்கு நாடு புறதானே என்று சொல்லி சொல்லலாம். இப்போ ஏற்கனவே இந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லிட்டேன், இந்த வசனத்தை இமாம் இப்னு குதாமா சர்வதேச பிறைக்கு ஆதாரமாக காட்டுறான்னு சொல்லிட்டேன் நான். அங்கே நாட்டுக்கு நாடு வரல, பிறையின் செய்தி யாருக்கெல்லாம் போகுதோ அவர்கள் எல்லோரும் பிடிக்கணும் என்று சொல்லுது, பிரதேசவாதம் பேசல. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது விஷயம், இந்த வசனம் ஏன் இறங்கியது, இந்த வசனம் ஏன் இறங்கியது என்கிறதையும் சொல்றேன். ஆரம்ப காலத்தில் ரமலானுடைய நோன்புக்கு சட்டமாக்கிற நேரம் அல்லாஹ் ஒரு சட்டத்தை வச்சார். என்ன சட்டம்? வலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கின். நோன்பு பிடிக்க ஆற்றல் இருந்தும் ஒரு நோன்பை விட்டால் அவர் அன்றைக்கு என்ன செய்யலாம்? ஃபித்யா கொடுத்தா சரி. ஒரு ஏழைக்கு உணவளித்தால் அவருடைய கடமை நீங்கிட்டு நோன்பு பிடிக்க தேவையில்லை. இது எப்போ? ரமலான் நோன்பு கடமையான ஆரம்ப காலம். இந்த சட்டத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த வசனத்தை இறக்கி மாற்றுறான். யார் ரமலான் மாதத்தை அடைந்தாரோ அவர் எல்லாரும் நோன்பு பிடிக்கத்தான் போகணும். இந்த உணவு கொடுத்து போட்டு பிடிக்காம இருக்கிறது கிடையாது எந்திரத்துக்கு தான் இந்த வசனம் இறங்கியது என்று நான் சொல்லலை. நபிகளாருடைய சஹாபாக்கள் சொன்னார்கள். இது சாதாரணமான மௌலிமாருக்கு கூட தெரியும். அப்போ இது இறங்கினதுக்குண்டா ரமலான் மாதம் இன்னதென்று தெரிந்த ஒவ்வொருவரும் நோயாளியின் பிரயாணியின் தவிர மற்றெல்லாம் என்ன செய்யணும்? கட்டாயம் பிடிக்கணும். முன்னே இருந்த சட்டம் மாற்றப்பட்டு இறங்கின. அதனால இந்த வசனம் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்றாரு? இந்த வசனம் அவருடைய கருத்துப்படி மறைமுகமாக யாருக்கெல்லாம் பிறையின் செய்தி கிடைத்ததோ அவரெல்லாம் பிடிக்கணும் என்கிறத இது சர்வதேச பிறைக்கு ஆதாரம் என்று சொல்லிட்டார். இப்போ சம்பந்தம் இல்லாமல் புதுசாக ஒரு கருத்தை சொல்லி லோக்கல் பிறைக்கு ஆதாரம் என்றார்கள். என்னையா, உங்களில் யார் நோன்பு பிடித்தாரோ மாதத்தை அடைந்தாரோ அவர் பிடிக்கட்டும் என்று வந்திருக்கத்தால சிலர் அடையாமல் இருப்பாங்கானே, ஏன்னா அவங்க அடுத்த நாள் தானே பிடிக்கணும் என்று சொல்லாங்க. நான் திருப்பி அவர்கிட்ட கேட்க, அன்புக்குரிய சகோதரா, நாங்கள் சொல்லல ஒரே நேரம் ரமலான் மாதத்தை எல்லோரும் அடைவோமா? ஒரே நேரத்தில் உலகத்தில் ஒரே நேரம் எல்லாரும் மகரிப் அடைவோமா? நாம மகரிப் அடைகிறோம், புறைய காண்றோம். அமெரிக்கன் எங்கே இருப்பார்? காலையில் இருப்பார். இப்போ நாம ஷாபானுடைய மாதம் 29 முடியுது என்று வெப்பம் இன்றைக்கு மகரிப்புக்கு பிறதன் பட்டுட்டு நாம் அடைஞ்சிட்டோம். அதனால் காலையில் அமெரிக்கன் இருக்கான், அவன் 29 நாள் காலையில் இருக்கான். அந்த நேரம் அவன் நோன்பு பிடிப்பானா? அவனுக்கு என்ன இருக்கு? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் ஒரு 11 மணித்தியாலும் 12 மணித்தியாலும் இருக்கு. எனவே எவரெல்லாம் 29 முடித்து விட்டார்களோ அவர்களுக்கு என்னஞ்சிட்டு மாதம் தொடங்கி விட்டது. எல்லோரும் ஒரே நேரம் அடைய மாட்டார்கள். மாறாக அடைகின்றவர்கள் பிடிப்பார்கள், அடைய 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 பிடிப்பார்கள். இதை மாறி போட்டு ஊருக்கு ஊர் பிடிக்கிறதுக்கும் நாட்டுக்கு நாடு பிடிக்கிறதுக்கும் ஆதாரம் காட்டுறது இது ஒரு பிழையான விளக்கம்.